வெல்கம் டு சூரியன் எஃப்எம். மறக்காம அத்தியாயம் நம்ம 130. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விக்ரம். அந்த சமயத்தில் விஷ்ணுவும் கர்ணனும் போனில் பேசியபடி இருந்தார்கள். விஷ்ணுவின் குரல் சற்று வருத்தமாகத்தான் இருந்தது. அதை உணர்ந்து கொண்டு கர்ணன் பேச ஆரம்பித்தார். விஷ்ணு, என்னாச்சு? உன்னோட வாய்ஸ் ரொம்ப மோசமா இருக்கே. இல்ல தாத்தா, நான் நார்மலா தான் இருக்கேன். நீங்க என்ன பண்றீங்க? அங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க? என்ன விஷ்ணு, உன் அண்ணன் குடும்பத்து மேல அதிசயமா பாசம் வருதோ? அதனாலதான் இவ்வளோ ஆர்வமா விசாரிக்கிற போல. இதை கேட்ட விஷ்ணுவின் முகத்தில் குழப்பம் அதிகமாக பரவியது. இருந்தாலும் சமாளித்தபடி பதில் சொல்லத் தொடங்கினான். அவன் மேல எதுக்கு தாத்தா எனக்கு பாசம் வரப்போகுது? நான் உங்களுக்காகத்தான் ஃபோன் பண்ணேன். அப்படியே அவங்கள விசாரிச்சேன், அவ்வளோதான். அவன் சொல்வதை கேட்டு கர்ணன் தலையை அசைத்து கொண்டார். சரி, நேத்து அந்த அனிகாவை நீதானே கடத்திட்டு போன. பின்ன எதுக்காக அவளை அப்படியே திருப்பி அனுப்புன? ஒரு வேலையை கூட உருப்படியா பண்ண மாட்டியா? இதை கேட்ட விஷ்ணுவின் தலையில் இடி விழுந்தது போல் அதிர்ச்சி ஏற்பட்டது. என்ன நடக்குதுங்க? தாத்தாவுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். அவரே எல்லாத்தையும் சரியா சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்? விஷ்ணு பரபரப்பாக உளர ஆரம்பித்தான். தாத்தா, என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவுமே தெரியாது. நாங்க எதுவுமே பண்ணல. அவன் உளறி தள்ளுவதைக் கண்டு கர்ணன் முகத்தில் சிரிப்புதான் அதிகரித்தது. நீ அவளை கடத்தினது தப்பு கிடையாது. ஆனா மறுபடியும் விக்ரம் கிட்டேயே மாட்டிக்கிட்டீங்க பாரு, அதுதான் நீங்க பண்ண பெரிய தப்பு. இப்பொழுது கர்ணன் தங்களுக்கு ஆதரவாக பேசுவதைக் கண்டு விஷ்ணுவின் குழப்பம் மேலும் அதிகரித்தது. தாத்தா என்ன நினைச்சு இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காரு? ஒருவேளை அவரும் நம்ம பக்கம்தான் இருக்காரா, இல்ல நம்ம கிட்ட இருந்து எல்லா உண்மையையும் வாங்க பாக்குறாரா? அவன் மனதில் ஓடியது கர்ணனுக்கு புரிந்திருக்க வேண்டும். விஷ்ணு, ஃபோன்ல எல்லாத்தையும் விளக்கமா சொல்ல முடியாது. நாம இன்னைக்கு சாயங்காலம் மீட் பண்ணலாம். அப்ப எல்லாத்தையும் சொல்றேன். ஆனா நான் உன்னோட பக்கம்தான், அதை மட்டும் மனசுல வச்சுக்கோ. அவசரமாக இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு அவர் போனை கட் செய்தார். விஷ்ணுவின் முகத்திலும் குழப்பம்தான் ஓடியது. தாத்தா எதுக்காக இப்படியெல்லாம் பேசணும்? ஒருவேளை அவருக்கும் இந்த விக்ரமுக்கும் இடையில ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? சில கணங்கள் குழப்பமாக நினைத்தபடியே இருந்தான். என்ன இருந்தாலும் சாயங்காலம் அவரை மீட் பண்ணி பேசினாதான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இதே சமயத்தில் விக்ரம் அன்றைய தினம் தன் வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். அவனது முகத்தில் இருந்த வருத்தம் ஓரளவுக்கு மாறியிருந்தது. இப்பொழுது சற்று புன்னகையும் காணப்பட்டது. இங்கே வந்தவுடன் நாராயணன் குடும்பத்தார் அங்கிருந்து செல்ல கிளம்பியிருப்பதைக் கண்டு அவனது வருத்தம் மேலும் அதிகரித்தது. அவன் அவர்களை கண்டு கலக்கமான குரலில் பேச ஆரம்பித்தான். நீங்க கிளம்பி போக ஃப்ளைட் தயாரா இருக்கு. பத்திரமா போயிட்டு வாங்க. நித்யாவை நான் பாத்துக்கிறேன். அவளை கவனிச்சுக்க ஆளுங்களை போட்டிருக்கேன். இதை கேட்ட நாராயணன் கல்யாணி முதலியோருக்கு சற்று திருப்தியாக இருந்தது. ரொம்ப நன்றி மாப்பிள்ள. நீங்க இருக்கிற தைரியத்துல தான் நித்யாவை பத்தி கூட நாங்க அதிகமா நினைக்கல. அதுவும் இல்லாம இந்த அனிகா வேற இங்கேயே இருக்கேன்னு சொல்றா. தாராளமா இருக்கட்டும் மாமா, எந்த பிரச்சனையும் வராது. விக்ரம் மேலும் உற்சாகமாக பேசினாலும் அவனது மனதில் வருத்தம் அதிகமாக பரவி இருக்கிறது என்பது அருகே இருந்த ஆர்த்திக்கு மட்டும் புரிந்தது. அவளது கண்களிலும் சற்று கலக்கம் காணப்படத்தான் செய்தது. அவள் விக்ரமை காதலுடன் பார்த்தாள். பெரிய அவளது கண்கள் சில கண்ணீர் துளிகளை வெளிப்படுத்தியது. அவனும் தனது கண்களை அசைத்து காதலை அதிகமாக வெளிப்படுத்தினான். தன்னை மறந்த நிலையில் ஆர்த்தி சில வார்த்தைகளையும் சொன்னாள். பத்திரமா இருங்க விக்ரம், இன்னும் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறமா நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா இருப்போம். இருந்தாலும் சற்று எரிச்சலாகவே பேசினாள். அக்கா, நீ திருப்தியா போயிட்டு வா. மாமாவை நான் பாத்துக்கிறேன். இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு அவள் கண்ணடித்தாள். உடனே ஆர்த்தி முகத்தில் அதுவரை இருந்த கலக்கம் மறைந்து போய் சற்று எரிச்சல் வந்தது. எனக்கு பெரிய பிரச்சனையே நீதான். நீ வேற எங்கேயாவது போயிருந்தா நான் இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க மாட்டேன். அதைக் கண்டு அனிகாவும் சிரிக்க ஆரம்பித்தாள். சில கணங்கள் உற்சாகமாக பேசிவிட்டு இவர்கள் அனைவரும் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பித்தார்கள். விக்ரமும் அவர்களை தங்களுக்கு சொந்தமான விமான தளத்திற்கு சென்று வழி அனுப்பி வைத்த பிறகு திரும்பி வந்தான். அவர்களை ஏற்றிவிட்ட பிறகு அந்த விமானம் பறந்து செல்வதை கீழே இருந்து விக்ரம் கவனித்தான். தனது இதயத்தையும் அந்த விமானம் சுமந்து செல்வதாக உணர்ந்தான். அந்த சத்தமும் இவனுக்கு அதிகப்படியான வெறுப்பை ஏற்படுத்த வருத்தத்தில் மூழ்கி போனான். ஏறத்தாழ அதே நிலையில்தான் ஆர்த்தியும் இருந்தாள்.
அவளது கண்களிலும் கண்ணீர் திரையிட்டபடிதான் இருந்தது. ஆனால் அந்த விமானம் மட்டும் யாரை பற்றியும் கவலைப்படவில்லை. காற்றுடன் சேர்ந்து கூட்டணி அமைத்து அந்த காதலர்களை பிரித்து மகிழ்ந்தது. அன்றைய தினம் மாலை நேரத்தில் கர்ணன், விஷ்ணு, ராக்கி மூவரும் சந்தித்து பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். பொதுவான பேச்சுகள் முடிந்த பிறகு கர்ணன் தன்னை பற்றி சொல்லத் தொடங்கினார். விஷ்ணு, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேட்டுக்கோ. இந்த விக்ரமாதித்யா குடும்பத்தோட தலைவனா நானும் அந்த விக்ராந்தும் தான் இருந்திருக்கணும். ஆனா அவன் என்னை மொத்தமா பிரிச்சு மும்பைக்கு அனுப்பிட்டான். பிஸ்னஸ் அது இதுன்னு பெயருக்கு சொன்னாலும் நான் சொல்றதுதான் உண்மை. பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த விக்ராந்த் பண்ண அதே கொடுமையத்தான் இப்போ விக்ரமும் உங்களுக்கு பண்ணியிருக்கான். இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நான் தான் அவனை எதிர்த்து எதுவும் செய்யாமல் இருந்துட்டேன். ஆனால் நீங்கள் அவனை எதிர்க்கணும். அதில் எந்த தப்புமே கிடையாது. அதில் நீங்கள் ஜெயிக்கணும். அப்படி ஜெயிச்சா சந்தோஷப்படுறது நான் தான். அவர் இந்த அளவுக்கு தங்களுக்கு சாதகமாக இருப்பார் என விஷ்ணு எதிர்பார்க்கவில்லை. ஆகவே சற்று உற்சாகமான குரலில் பதில் சொல்லத் தொடங்கினான். தாத்தா, நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, இனிமே கண்டிப்பா நாம தான் ஜெயிக்க போறோம். அந்த விக்ரமாதித்யா குடும்பம் மறுபடியும் உங்களோட கண்ட்ரோல்ல வரும். இதை கேட்ட கர்ணன் தலையை அசைத்தார். அப்பொழுது குழப்பமாக அடுத்த சந்தேகத்தையும் கேட்டார். சரி, அந்த அசோக் எங்க போனா? உடனே விஷ்ணுவின் முகத்தில் வருத்தம் பரவியது. இதுவரை இருந்த சந்தோஷம் இருந்த இடம் தெரியாமல் போனது. இதுவரை நடந்த விஷயங்களை சுருக்கமாக சொல்லி முடித்தான். அதை கேட்டு கர்ணனின் முகத்திலும் குழப்பம் வந்தது. அந்த விக்ரம் உண்மையிலேயே மோசமான ஆளுதான். அந்த அசோக்கை பத்தி எங்க யாருக்கிட்டையும் எதுவுமே சொல்லல. அவன் அசோக்கை எங்க வச்சிருக்கான்னு புரியல. அவர் குழப்பமாக இந்த வார்த்தைகளை சொன்னார். விஷ்ணுவும் அவருடன் சேர்ந்து குழம்பி போனான். அடுத்து என்ன செய்வது என்று அவர்கள் பேசிக்கொள்ள ஆரம்பித்தார். அத்தியாயம் 131. விக்ரம் மாதிரியே ஒருத்தனா? விஷ்ணுவும் கர்ணனும் விக்ரமை அடிக்கக்கூடிய வழிமுறைகளை பற்றி பேசியபடி இருந்தார்கள். அந்த சமயத்தில் விஷ்ணு பேச ஆரம்பித்தார். தாத்தா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அவனை பழிவாங்க நாங்க இன்னொரு பிளானையும் போட்டு வச்சிருக்கோம். ஆனா அதை பண்ண முடியல. என்ன பிளான் அது? சீக்கிரமா சொல்லு. கர்ணன் மிகவும் ஆர்வமாக கேட்க விஷ்ணு தொடர்ந்து பேசினான். அந்த விக்ரம் மாதிரியே ஒருத்தன் இருக்கான். அவனை 2-3 தடவை நாங்க பார்த்திருக்கோம். எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சு நம்ம கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும். விக்ரமுக்கு பதிலா அவனை நம்ம குடும்பத்துல வச்சா நம்ம இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்கலாம். நமக்கு பொம்மையா இருந்து எல்லா வேலையையும் செஞ்சு கொடுப்பான். அவன் வரிசையாக சொல்லிக் கொண்டு செல்வதைக் கண்டு கர்ணன் முகத்தில் பலவித உணர்வுகள் ஓடியது. அதிர்ச்சியும் அதிகமாக ஏற்பட்டது. அதை கண்ட விஷ்ணுவுக்கு குழப்பம்தான் அதிகரித்தது. பரபரப்பாக பேசத் தொடங்கினான். தாத்தா, என்னாச்சு? எதுக்காக இப்படி எல்லாம் முழிச்சிட்டு இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? விஷ்ணு ஆர்வமாக கேட்க கர்ணன் அவனை குழப்பமாக பார்த்தார். அவன மாதிரியே ஒருத்தனை பாத்தியா? உண்மையை சொல்லு. இல்ல வேற யாரையாவது பார்த்துட்டு உளறிட்டு இருக்கியா? இல்ல தாத்தா, உண்மையிலேயே அவன மாதிரியே ஒருத்தனை பார்த்தோம். நானும் அசோக்கும் ஒயின் ஷாப்ல இருக்கிறப்பதான் அவனை பார்த்தோம். அவனை பிடிக்க கூட ட்ரை பண்ணோம். ஆனா எங்களால முடியல. விஷ்ணு நடந்த விஷயங்களை சுருக்கமாக சொன்னான். அதை கேட்டு கர்ணனின் அதிர்ச்சி அதிகரித்துக் கொண்டுதான் சென்றது. விஷ்ணு, நீ சொல்றதை என்னால் நம்ப முடியல. உண்மையிலேயே அவனை பாத்தியா? உன்னால உறுதியா சொல்ல முடியுமா? தொடர்ச்சியாக அவர் இந்த விஷயத்தை பற்றி நம்பாமல் பேசுவது விஷ்ணுவுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது. ஆகவே ஆத்திரம் மிகுந்த குரலில் கத்த ஆரம்பித்தான். தாத்தா, எத்தனை தடவை தான் சொல்றது? அவன மாதிரியே ஒருத்தனை பார்த்தோம். அவனோட பேரு எதுவும் எங்களுக்கு தெரியாது. ஆனா 2-3 தடவை பார்த்திருக்கோம். அவன் உறுதியான குரலில் சொல்வதைக் கண்டு கர்ணன் உற்சாகமாக சிரித்தார். மனதிலும் பலவித எண்ணங்கள் ஓட ஆரம்பித்தது. எல்லாம் சரியாதான் நடக்குது. ஏய் விக்ராந்த், நீ என்னைக்கோ பண்ணி வச்ச பாவம் மொத்தமா உன்னை தேடி வரப்போகுது. அவர் முதலில் குழப்பமாக கேட்டதற்கும் இப்பொழுது உற்சாகமாக சிரிப்பதற்கும் காரணம் தெரியாமல் விஷ்ணு குழம்ப ஆரம்பித்தான். தாத்தா, நான் அவனை பத்தி சொல்றப்ப முதல்ல ரொம்ப குழப்பமா கேட்டீங்க. இப்ப சிரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. என்னாச்சு?
எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க? அவன் கேட்பதைக் கண்டு கர்ணன் தலையை அசைத்துவிட்டு பேச ஆரம்பித்தார். விஷ்ணு, அந்த விஷயத்தை பத்தியெல்லாம் இப்ப என்னால எதுவும் சொல்ல முடியாது. ஆனா நீ நம்ம விக்ரம் மாதிரியே ஒருத்தனை பார்த்துருக்க. அவனை சீக்கிரமா நாம பிடிக்கணும். அவனை வச்சு நாம நினைக்கிறது எல்லாத்தையும் நடத்திக்கணும். விஷ்ணு சில கணங்கள் சிந்தித்துவிட்டு தாத்தாவை சந்தேகமாக பார்த்தபடி மற்றொரு கேள்வியை கேட்டான். தாத்தா, நீங்க என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற மாதிரி தெரியுது. அது என்னன்னு மட்டும் சீக்கிரமா சொல்லுங்களேன். விஷ்ணு, அதை நீ எத்தனை தடவை கேட்டாலும் நான் சொல்ற மாதிரி இல்லை. முதல்ல விக்ரம காலி பண்றதுக்கான வழியை யோசிப்போம். அதுக்கப்புறமா இதை பத்தி எல்லாம் பேசிக்கலாம். அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த ராக்கி அவர்கள் முன்னால் வந்து உற்சாகமாக பேச ஆரம்பித்தான். அந்த இன்னொருத்தனை கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதானே? நமக்கு தெரியாத ஏரியாவே டெல்லியில கிடையாது. நான் கண்டிப்பா அவனை கண்டுபிடிச்சு தரேன். அவனை அடிச்சு உங்க முன்னாடி கொண்டு வந்து போட வேண்டியது என்னோட பொறுப்பு. நாம சொல்றது எல்லாத்துக்கும் அவனை கட்டுப்பட வைக்கலாம். அவன் சொல்வதை கேட்டு அவர்கள் உற்சாகமாக சிரித்தார்கள். விஷ்ணு, உனக்கு வேண்டிய பணத்தை எல்லாம் உன் அக்கவுண்ட்ல போட்டு விடுறேன். நான் மும்பைக்கு போனாலும் ஏதாவது உதவி தேவைப்பட்டா உடனே கூப்பிடு. அவர் சொல்வதைக் கண்டு விஷ்ணு உற்சாகமாக தலையசைத்தான். இறுதியாக கிளம்பும்போது கூட தாத்தா சில விஷயங்களை சொல்லிவிட்டுதான் சென்றார். விஷ்ணு, ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம். அந்த விக்ரம் மாதிரி இருக்கிற ஒருத்தனை விக்ரம் முதல்ல பாத்துடக்கூடாது. நாம தான் கண்டுபிடிச்சு எல்லா ஏற்பாடும் பண்ணணும். இந்த விஷயத்தை உறுதியாக சொல்லிவிட்டுதான் அவர் கிளம்பினார். விஷ்ணுவுக்கு தன் தாத்தாவின் மேல் சந்தேகம் வர தொடங்கியது. இதே சமயத்தில் விக்ரம் ஆர்த்தியையும் அவளது குடும்பத்தாரையும் விமானத்தில் ஏற்றி அனுப்பி வைத்தான். பிறகு அவனும் அனிகாவும் மட்டும் தனியாக காரில் திரும்பி வர தொடங்கினார்கள். அவ்வாறு வரும்போது விக்ரமின் மனதில் கவலை அதிகமாக ஓடிக்கொண்டிருந்தது. என்னமோ ஜோசியும் அது இதுன்னு சொல்லி நம்ம ஆர்த்தியை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருக்கணுமோ? விக்ரம் மனதில் அளவில்லாத துயரம் ஓடிக்கொண்டிருந்தாலும் அவன் அதை வெளிக்காட்ட விரும்பவில்லை. அருகே அமர்ந்திருந்த அனிகாவுக்கு அவனின் எண்ணங்கள் அப்படியே புரிய ஆரம்பித்தது. உண்மையிலேயே அக்காவை விட்டுட்டு தனியா இருக்க மாமா ரொம்ப வருத்தப்படுறாரு போல. இவரை இந்த மாதிரி எல்லாம் நம்மளால பார்க்க முடியாதே, என்ன பண்ணலாம்? அவள் சிந்திக்க ஆரம்பித்த சிறிது நேரத்தில் அனிகா மனதில் ஒரு வித்தியாசமான எண்ணம் ஏற்பட்டது. மாமா, எதுக்காக ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அவள் இந்த கேள்வியை 2 முறை கேட்ட பிறகுதான் விக்ரம் சுயநினைவுக்கு வந்தான். அவளை ஒரு கணம் வித்தியாசமாக விழித்தான். சில கண அமைதிக்கு பிறகுதான் அவன் பேச ஆரம்பித்தான். ஏன் உனக்கு தெரியலையா நான் ஏன் அப்படி இருக்கேன்னு? கொஞ்ச நேரம் அமைதியாவா. இதுவரை தன்னிடம் எப்பொழுதும் எரிச்சலை காட்டாத விக்ரம் இப்பொழுது முறைப்பாக பேசுவது அனிகாவுக்கு சற்று அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அவளும் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். சில கணங்களில் விக்ரம் தன்னை சமநிலைப்படுத்திக் கொண்டு பேச ஆரம்பித்தான். அனிகா, ஏதோ ஒரு ஞாபகத்துல கொஞ்சம் கோவமா பேசிட்டேன், தப்பா எடுத்துக்காத. இல்ல மாமா, உங்க நிலைமை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அக்கா ஊருக்கு போயிட்டான்னு தானே இப்படி இருக்கீங்க? அவள் கேலியாக கேட்பதைக் கண்டு விக்ரம் தலையை அசைத்துக் கொண்டான். வருத்தம் கலந்த புன்னகை அவனது முகத்தில் வந்து போனது. மீண்டும் ஒருமுறை அவளிடம் மன்னிப்பு கேட்டான். மாமா, மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம். போற வழியில ஏதாவது வாங்கி கொடுங்க, சாப்பிட்டு போகலாம். நைட் சாப்பாட்டை இங்கேயே முடிச்சிடலாம். அட மாடு, நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டது ஒரு குத்தமா? உடனே நீ சாப்பாட்டுக்கு அடி போடுற பாரு. சரி சரி, போற வழியில ஹோட்டல் இருக்கான்னு பார்க்கலாம். விக்ரமுடன் வெளியே செல்வதில் அனிகாவுக்கு எப்பொழுதும் தனிப்பட்ட ஆர்வம் இருந்தது. அதை நிறைவேற்றிக் கொள்வதற்காகத்தான் இப்படி பேச ஆரம்பித்தாள். விக்ரமும் சம்மதம் சொன்னது அவளது உற்சாகத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு சென்றது. அத்தியாயம் 132. அதிர்ஷ்டம் தேடி வருது. அனிகாவின் ஆசைப்படி விக்ரம் அவளை வீட்டிற்கு செல்லும் வழியில் ஒரு ஹோட்டலுக்கு அழைத்துச் செல்ல முயன்றான். வீட்டிற்கு செல்லும் வழியில் சற்று உயர்வகை ஹோட்டல் வந்தது. விக்ரம் காரை பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு அவளை உள்ளே அழைத்துச் செல்ல தொடங்கினான். அப்படி நடக்கும்போது அனிகா விக்ரமின் கையை பிடித்துக்கொண்டு சென்றாள். அவள் எப்பொழுதும் இப்படித்தான் செல்வாள் என்பதால் விக்ரமுக்கு வித்தியாசமாக தெரியவில்லை. இந்த சூழ்நிலையில் அவள் மனதில் ஒரு குறுகுறுப்பு ஏற்பட தொடங்கியது. மாமா, அக்கா போனா என்ன, நான் தான் உங்க கூடவே இருக்கேன்ல, கொஞ்சம் என்னையும் கவனிச்சு பாருங்க.
இந்த வார்த்தைகளை மனதிற்குள் சொல்லிக்கொண்டு நடந்து சென்றாள். இருவரும் அங்குள்ள ஒரு கேபினில் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தார்கள். அந்த சமயத்தில் தூரமாக இருந்து 2 கண்கள் அங்கே நடப்பவற்றை பார்த்து கொண்டே இருந்தது. அனிகா தன்னை சுற்றி நடப்பதை பற்றி கவலைப்படுவது போல் தெரியவில்லை. அவள் உற்சாகமாக விக்ரமை பார்த்து பேசத் தொடங்கினாள். மாமா, நல்ல சிக்கன் பிரியாணி வாங்கித்தாங்க. நீங்களும் என் கூட சேர்ந்து சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். விக்ரம் அவளை ஒரு கணம் வெறுப்பாக பார்த்தான். உனக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடு, எனக்கு எதுவும் வேண்டாம். மாமா, நீங்க இப்படியே உக்காந்திருந்தா என்னால எப்படி சாப்பிட முடியும்? நீங்களும் ஏதாவது வாங்கிக்கோங்க. அவள் வற்புறுத்துவதைக் கண்டு விக்ரமும் வேறு வழி இல்லாமல் அவளுக்கு சம்மதம் தெரிவித்தான். சரி, நான் ஒரு காஃபி மட்டும் வாங்கிக்கிறேன், நீ பிரியாணி வாங்கி சாப்பிடு. விக்ரம் காஃபியை வாங்கி குடிக்க ஆரம்பித்தான். அனிகாவின் முழு கவனமும் பிரியாணியின் மேல் இருக்கவில்லை. அவ்வப்போது விக்ரமின் முகத்தை பார்த்தபடிதான் இருந்தாள். விக்ரம் அவளை கண்டு கொள்ளாமல் தொடர்ச்சியாக காஃபியை தான் குடித்தான். அனிகாவின் மனதில் பலவித எண்ணங்கள் ஓடியபடிதான் இருந்தது. அந்த காஃபிய மட்டும்தான் அவர் பாத்துட்டு இருக்காரு. இப்படியெல்லாம் இருந்தா நாம என்ன பண்றது? எப்படி அவரை நம்ம வழிக்கு கொண்டு வரது? ஒரு தடவை கூட அவரு நம்மள திரும்பி பார்க்கல. இதே சமயத்தில் அங்கே மற்றொரு மூலையில் அமர்ந்திருந்த ரீட்டாவின் பார்வை யதார்த்தமாக விக்ரமின் மேல் விழுந்தது. உடனே அவள் மனதில் எரிச்சல் அதிகமாக ஓடத் தொடங்கியது. அன்னைக்கு நம்மள அந்த அளவுக்கு அவமானப்படுத்தினா இன்னைக்கு அவனுக்கு சரியான பாடத்தை கத்துக் கொடுக்க வேண்டியதுதான். இந்த முடிவை எடுத்தவுடன் ரீட்டா வேகமாக தனது போனை எடுத்து விக்ரமையும் அனிகாவையும் வீடியோ எடுக்க தொடங்கினாள். இருவரும் சாப்பிட்டுக் கொண்டிருப்பதை சுற்றி சுற்றி படம் பிடித்தாள். இரவு நேரம் என்பதால் அங்கு அதிகமாக கஸ்டமர்ஸ் இல்லை. வேலைக்காரர்களும் இதை கவனிக்கவில்லை. இந்த விஷயங்கள் அனைத்தும் அவளுக்கு சாதகமாக அமைய அனைத்தையும் வீடியோவாக பிடித்து முடித்தாள். பின்னர் அவள் தனது அடுத்த திட்டங்களையும் தீட்டிக் கொண்டாள். இந்த வீடியோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் நேரா நம்ம நந்தினி மேடம் கிட்ட காட்ட வேண்டியதுதான். இது மட்டும் வெளிய பரவுனா விக்ரமோட மானம் மரியாதை எல்லாமே மொத்தமா போயிரும். நந்தினி கிட்டையும் நமக்கு நல்ல பேரு கிடைக்கும். பல எண்ணங்களை மனதில் நினைத்தபடி அவள் அங்கிருந்து கிளம்பினாள். விக்ரம் யதார்த்தமாக அனிகாவின் முகத்தை பார்க்க அவளோ உணவினை மிகவும் வேகமாக சாப்பிட்டபடி இருந்தாள். அதை கண்டு விக்ரம் கேலியாக சிரித்தான். ஏய் அனிகா, சாப்பிடுறியா இல்ல சாப்பாடு கூட சண்டை போட்டுட்டு இருக்கியா? இப்படியெல்லாம் பண்ணா இங்க இருக்கிறவங்க ஒன்னதான் பாப்பாங்க. மாமா, ரொம்ப பசியா இருக்கு. இப்படி எல்லாம் சொல்லி என்னோட மனச மாத்தாதீங்க. நான் சாப்பிட்டு வரேன், அப்புறமா 2 பேரும் கிளம்பலாம். விரைவாக சாப்பிட்டு முடித்த அனிகா விக்ரமுடன் சேர்ந்து கிளம்ப ஆரம்பித்தாள். அன்றைய தினம் மாலை நேரம் கழிந்து இரவு நேரம் நெருங்கி வந்தது. அந்த இரவில் அந்த காடானது மிகவும் பயங்கரமாக காணப்பட்டது. அருகே இருக்கக்கூடிய உருவங்கள் கூட தெரியாத சூழ்நிலைதான் அங்கு இருந்தது. அந்த காட்டின் நடுவே ஒரு பெரிய ஆலமரம் தனது கிளைகளையும் விழுதுகளையும் பரப்பியபடி அமர்ந்திருந்தது. இரவில் வீசும் காற்றானது அதன் இலைகள் மீது மோத ஒரு சலசலப்பு சத்தமானது அந்த பகுதியில் ஏற்பட்டது. பொதுவாகவே அதற்கு அடியில் செல்ல அனைவரும் பயப்படுவர். அதுவே இரவு நேரம் என்றால் கேட்கவே வேண்டாம். அந்த மரத்தை நோக்கி 2 பேர் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். இரவின் பயங்கரத்தை அவர்கள் கவலைப்படவில்லை. தூரத்தில் கேட்ட துஷ்ட மிருகங்களின் சக்தியும் அவர்களை பாதிக்கவில்லை. நேராக சென்றவர்கள் அந்த ஆலமரத்திற்கு அடியில் யோக நிலையில் அமர்ந்திருந்த குருவின் முன்னால் வணங்கியபடி நின்றார்கள். அந்த குருவின் தியானம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. எளிதாக அவர் கண்களை திறந்து பார்க்கவில்லை. அவரின் தியானம் முடியும் வரை அவர்கள் தொடர்ந்து காத்திருந்தார்கள். திடீரென ஏதோ ஒரு நினைவு வந்தவராய் அவர் கண்களை திறக்க தனக்கு முன்னால் இருந்த 2 சீடர்களையும் பார்த்தார். உடனே அவர் முகத்தில் இதுவரை இருந்த சாந்தமானது மறைய அந்த பகுதியில் கோபம் தெரிந்தது. என்ன சொல்ல போறீங்க? எனக்காக என்ன செய்தி கொண்டு வந்திருக்கீங்க? இருவரும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார்கள். அந்த அமைதியே குருவுக்கு பதிலளித்து விட்டது. இன்னும் நாம நினைச்சது நடக்கலன்னு சொல்றீங்களா? அந்த ஆர்த்தி நம்ம கை கேட்டுற தூரத்துக்கு வரலையா? வெறுப்பாக அவர் கேட்பதைக் கண்டு இவர்கள் 2 பேரும் என்ன செய்வது என்று தெரியாமல் குழப்பமாக விழிக்கத் தொடங்கினார்கள். அவர்கள் முகத்தில் பயம் ஏற ஆரம்பித்தது. தூரத்தில் கத்திய ஒரு கோட்டானின் குரலை கேட்டு அவர்களின் உடலில் மெல்லிய நடுக்கமானது பரவி சென்றது. அப்பொழுது வேலன் தனது மனதை தைரியப்படுத்திக் கொண்டு பேச ஆரம்பித்தார். குருவே, இன்னும் நமக்கு சாதகமாக எந்த விஷயமும் நடக்கல.
நாங்க இன்னைக்கு போய் பார்த்ததுல உருப்படியான எந்த பதிலும் கிடைக்கல. தடுமாற்றத்துடன் உளறினான். குருவின் முகத்தில் வெறுப்பின் சாயல் பரிபூரணமாக பரவியது. அவர் கோபம் கலந்த குரலில் பேச ஆரம்பித்தார். நான் முன்னாடி சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஆர்த்தி மட்டும் கிடைக்கலனா உங்க 2 பேரையும் நான் தான் பலி கொடுக்கிற மாதிரி இருக்கும். அதையும் மனசுல வச்சுக்கோங்க. அவரின் இந்த முடிவை கேட்டு அவர்கள் மனதில் இருந்த நடுக்கம் மேலும் அதிகரிக்க தொடங்கியது. அவர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த சமயத்தில் திடீரென குருவின் உடல் முழுவதும் ஒரு புல்லரிப்பு ஏற்பட்டது. அவர் உடலில் நடுக்கமும் அதிகமாக காணப்பட்டது. இதை கண்ட 2 சீடர்களும் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் பதறிப்போனார்கள். அப்பொழுது அந்த காட்டின் மேலே ஒரு விமானம் பறப்பது போல சத்தம் கேட்க அவர்கள் இருவரும் பயத்துடன் ஆகாயத்தை பார்த்தார்கள். திடீரென கண்களை திறந்த குரு உற்சாகமான குரலில் பேசத் தொடங்கினார். நமக்கு தேவையானது நம்மளை தேடி வந்துருச்சு. இனிமே நாம தான் ஜெயிக்க போறோம். அந்த சமயத்தில் அவர்கள் காட்டை கடந்து சென்ற விமானத்தில்தான் ஆர்த்தி தனது குடும்பத்தாருடன் பயணம் செய்தபடி இருந்தாள். அவள் முகத்தில் கவலையும் வருத்தமுமே அதிகமாக காணப்பட்டது. அவளுக்கு மட்டுமல்ல, அவளுடன் சேர்ந்து பயணம் செய்த நாராயணன் மற்றும் கல்யாணின் மனநிலையும் அதுவாகத்தான் இருந்தது. தனிப்பட்ட விமானத்தில் பயணம் செய்தாலும் அவர்கள் மனக்குமுறலும் வருத்தமும் அடங்கவில்லை. நொடிக்கு நொடி அது அதிகரித்தபடிதான் இருந்தது. அத்தியாயம் 133. குழந்தை மாதிரி ட்ரீட் பண்றாரோ? ஆர்த்தியின் மனதில் வருத்தமான நினைவலைகள் தான் ஓடியது. அவள் விக்ரமை குறித்து என்ன நினைத்தாள் என தெரியவில்லை. நாம் அவரை தனியா விட்டுட்டு வந்துட்டோம். அவரை கொஞ்ச நேரம் கூட நம்மளால தனியா விட்டுட்டு இருக்க முடியாது. ஆனா இந்த சாமியாருங்க சொன்னதால இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நித்யாவோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அவ வேற நம்ம சொன்னதை கொஞ்சம் கூட மதிக்காம அந்த சங்கரை நம்பி போயிட்டா. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு கூட தெரியல. அனிகாவை விக்ரம் வீட்டில் தங்க வைத்ததை குறித்து கூட அவர்கள் மனதில் வருத்தம் ஓடியது. அடுத்து நடக்கப் போகும் பயங்கரங்களை பற்றி அவர்களுக்கு தெரியாததால் மற்ற விஷயத்தை குறித்து பயந்தபடி இருந்தார்கள். அடுத்த நாள் காலை வேளை விடிந்தது. வழக்கம் போல் விக்ரம் அதிகாலை நேரத்தில் விழித்தான். எழுந்தவுடன் அவன் கிளம்பி முடித்தபடி தனது வீட்டை விட்டு வெளியே நடக்கத் தொடங்கினான். அவன் எங்கே செல்கிறான் என்பதை குறித்து யாருக்கும் தெரியவில்லை. அவன் வீட்டை ஒட்டியபடி ஒரு பெரிய தோட்டம் அமைந்திருக்கும். அந்த புல்வெளிகளில்தான் அவன் இப்பொழுது நடந்து சென்று கொண்டிருந்தான். சற்று தூரத்தில் ஒரு பெரிய அழகான செயற்கை நீரூற்று அமைக்கப்பட்டிருந்தது. அதற்கருகே ஒரு தேவதையின் சிலையும் இருந்தது. அதன் அருகே சென்றவன் சிலைக்கு அருகே சில கற்களை தனது கைகளால் அழுத்தத் தொடங்கினான். அவன் அழுத்திய போது அங்கே புதிதாக ஒரு ஸ்கிரீன் தோன்றியது. அதில் இவனது கைகளை வைத்து அழுத்த அந்த சிலை அப்படியே உள்ளே போனது. அங்கு படிக்கட்டுகளும் தெரிய ஆரம்பித்தது. மெதுவாக அந்த படிக்கட்டுகளில் இறங்க ஆரம்பித்தான். இவன் உள்ளே சென்றவுடன் மீண்டும் அந்த சிலை மேலே வந்து அந்த இடத்தை மறைத்துக் கொண்டது. உள்ளே இருளும் வெளிச்சமும் கலந்த வித்தியாசமான சூழ்நிலையே காணப்பட்டது. அந்த பகுதியில் தொடர்ந்து விக்ரம் நடக்கத் தொடங்கினான். உள்ளே சென்றபோது சில அறைகள் வரிசையாக இருந்தன. அந்த அறையின் முன்னால் ஒரு 20 பவுன்சர்கள் மொத்தமாக காவல் காத்தபடி இருந்தார்கள். அவர்களிடம் சென்றவன் அங்கே முதலில் இருந்தவனை பார்த்து பேச ஆரம்பித்தான். என்ன தீபக், எல்லாமே நாம பிளான் பண்ண மாதிரி தானே போயிட்டு இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லதானே? எஸ் பாஸ், எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த அசோக்கையும் நாங்க 21ஆம் நம்பர் ரூம்ல அடைச்சு வச்சிருக்கோம். நீங்க போய் பார்க்கலாம். விக்ரம் திருப்தியாக தலையை அசைத்துக் கொண்டு அந்த அசோக் இருந்த அறையை நோக்கி சென்றான். அவன் குறிப்பிட்டது போலவே அந்த அறையில் அசோக் படுக்க வைக்கப்பட்டிருந்தான். அவன் உடலில் இருந்த காயத்திற்கு கட்டுகளும் போடப்பட்டிருந்தது. அவனது ஒரு கை மட்டும் இரும்பு சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தது. தன் முன்னால் யாரோ வந்து நிற்பதைக் கண்ட அசோக் மெதுவாக கண்களை திறந்தான். விக்ரமின் முகத்தை பார்த்தவுடன் அவன் மனதில் பெரும் அதிர்வலைகள் எழுந்தது. ஏய் விக்ரம், என்னையே கடத்திட்டு வர அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? உன்னை என்ன பண்றேன்னு பாருடா. உன்னை மொத்தமா அழிக்காம விட மாட்டேன். அவன் பரபரப்பாக பேசுவதைக் கண்டு விக்ரம் முகத்தில் இருந்த புன்னகைதான் அதிகரித்தது. என்ன அசோக், நான் சொல்ல வேண்டிய டயலாக் எல்லாத்தையும் நீ சொல்லிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? அசோக்கும் சுற்றிலும் ஒரு கணம் கண்களை ஓட்டினான். தான் அடைக்கப்பட்டிருக்கும் பரிதாபமான நிலைமை புரிய எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான். விக்ரம் தொடர்ந்து பேச ஆரம்பித்தான். நீயும் அந்த விஷ்ணுவும் சேர்ந்து என்ன கொடுமை எல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு
எனக்கு நல்லாவே தெரியும். இப்படியே உன்னை வெளியே விட்டா அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்க போற. அதுக்கு அமைதியா இங்கே இரு. உனக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையும் அளவுக்கு அதிகமாவே போட சொல்றேன். விக்ரம், நீ பெரிய தப்பு பண்ற. மரியாதையா என்னை வெளியே விட்டுரு. இல்லனா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. உனக்கே தெரியாதுன்னா தெரியாமலே இருக்கட்டும். உனக்கு தெரியாத அளவுக்கு தண்டனையும் பயங்கரமா தான் கிடைக்கும். அவனை மிரட்டும் விதத்தில் சில வார்த்தைகளை சொன்ன விக்ரம் அங்கிருந்து விலகிச் செல்லத் தொடங்கினான். அவன் சென்ற பிறகும் அசோக்கின் மனநிலை அமைதியாக இருக்கவில்லை. இந்த விக்ரம் ரொம்ப மோசமான ஆள். அவனுக்கு பின்னாடி இப்படி ஒரு ரகசியம் இருக்குன்னு இதுவரைக்கும் நம்ம யாருக்குமே தெரியல. இன்னைக்குதான் நமக்கே தெரியுது. இங்கிருந்து எப்படி தப்பிக்க போறேன்னு புரியல. விஷ்ணு ஏதாவது உதவி பண்ணாதான் உண்டு. அவன் மனதில் பல எண்ணங்களும் குழப்பங்களும் வரிசையாக எழுந்தபடிதான் இருந்தது. இங்கிருந்து சென்று விக்ரம் நேராக தனது ஆபீஸ் ரூமை நோக்கி செல்லத் தொடங்கினான். செல்லும் வழியில் அவனது தாத்தா விக்ராந்தின் அறை வந்தது. முன்னொரு சமயத்தில் அவர் கனவு கண்டு கத்தியது நினைவில் வர விக்ரமின் முகத்தில் சற்று புன்னகையும் எழுந்தது. மெதுவாக அந்த அறையை எட்டி பார்த்தான். அங்கு அவர் அமைதியாக உறங்கிக் கொண்டிருப்பதை கண்ட பின்புதான் அவனுக்கு நிம்மதி ஏற்பட்டது. உடனடியாக தலையை அசைத்தபடி தனது அறைக்கு சென்றான். உள்ளே நுழைந்தவன் தனது ஃபைல்ஸை எடுத்து வைத்து வரிசையாக புரட்ட ஆரம்பித்தான். அனைத்து ஃபைல்களையும் பார்த்து கொண்டிருந்த போது தனது அறைக்குள் யாரோ புதிதாக ஒருவர் நுழைவதைக் கண்டு விக்ரமின் முகத்தில் சற்று குழப்பம் எழுந்தது. சற்று அதிர்ச்சியாக தலையை நிமிர்த்தி பார்க்க அங்கு அனிகா தான் நின்று கொண்டிருந்தாள். ஏய் அனிகா, நீ என்ன பண்ற? எப்பவும் 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருப்ப. இன்னைக்கு என்னடானா சீக்கிரமா எந்திரிச்சிட்டியா? அதிசயம்தான் போ. அவன் ஆச்சரியமாக கேள்வி கேட்பதைக் கண்ட அனிகாவின் முகத்தில் புன்னகை வந்தது. காலையிலேயே எழுந்து குளித்து உடைகளை மாற்றி நீட்டாக கிளம்பியிருந்தாள். மெதுவாக விக்ரமுக்கு அருகே செல்லத் தொடங்கினாள். விக்ரமும் தனது ஃபைலை மடக்கி வைத்துவிட்டு எழுந்து அவளுக்கு அருகே வந்தான். என்ன அனிகா, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அனிகாவும் எந்த பதிலும் சொல்லாமல் அப்பாவியாக விழிக்கத் தொடங்கினாள். அதைக் கண்டு விக்ரமுக்கு பரிதாபமாக போனது. அவளது தலையை தடவி விட்டவன் தொடர்ந்து ஆறுதலாக பேசினான். என்ன பிரச்சனையா இருந்தாலும் சொல்லு அனிகா. எதுக்கு இப்படி முழிச்சிட்டு இருக்க? இல்ல மாமா, அவங்க எல்லாம் ஊருக்கு போனது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. தனியா படுக்க முடியல. அதான் இவ்ளோ சீக்கிரமா எந்திரிச்சு கிளம்பிட்டேன். சரி சரி, உன்னோட நிலைமை எனக்கு புரியுது. தனியா படுக்க பயமா இருக்கா? அங்க ஒரு சோஃபா இருக்கு பாரு, அதுல போய் படுத்துக்கோ. நானும் என்னோட வேலையை பார்க்கணும். அந்த ஆபீஸ் ரூமில் சற்று தள்ளி ஒரு சோஃபா அமைந்திருந்தது. அதை காட்டி அவன் இந்த வார்த்தைகளை சொன்னான். இதைக் கண்டு அனிகாவுக்கு வித்தியாசமான உணர்வு ஏற்பட்டது. இவரு நம்மள பார்த்து விரும்புவாருன்னு நினைச்சா குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சுட்டாரே. இதெல்லாம் எங்க போய் தான் முடிய போகுதோ? விக்ரம் அவளை சமாதானம் செய்து அந்த சோஃபாவில் படுக்க வைத்தான். அவளும் தயக்கத்துடன் சென்று அமைதியாக படுத்தாள். விக்ரம் அவளை கண்டு கொள்ளாமல் ஃபைல்களை புரட்டத் தொடங்கினான். அனிகா அங்கே படுத்தபடியே விக்ரமின் முகத்தை பார்த்தபடிதான் இருந்தாள். இப்பதான் அவரோட ரூமுக்குள்ள வந்திருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா அவரோட மனசுக்குள்ளேயும் போயிட வேண்டியதுதான். அனிகாவின் மனதில் பலவித உணர்வுகளும் உற்சாகமும் அதிகமாக காணப்பட்டது. அத்தியாயம் 134. இந்தியாவோட அடையாளம் சார் நீங்க. அனிகா விக்ரம் ஆபீஸ் ரூமில் அமைதியாக படுத்துக் கொண்டிருந்தாள். அவளது பக்கம் விக்ரமின் பார்வை ஒரு கணம் கூட திரும்பவில்லை. விக்ரம் தனது வேலைகளை தொடர்ந்து கவனித்தான். அப்பொழுது அவனின் போன் அடித்தது. உடனே இவன் சற்று ஆச்சரியமாக எடுத்து பார்க்க அதில் ஆர்த்தி நம்பர் தான் காட்டியது. போனை ஆன் செய்து அவன் பேச ஆரம்பித்தான். ஹலோ ஆர்த்தி, என்ன காலையிலேயே ஃபோன் பண்ணிருக்க? டிராவல்லாம் எப்படி இருந்துச்சு? நான் கொஞ்சம் லேட்டா கால் பண்ணலாம்னு நினைச்சேன். மறுமுனையில் பேசிய ஆர்த்தியும் சற்று வெறுப்பான குரலிலேயே பேச ஆரம்பித்தாள். ஏன் விக்ரம், காலையிலேயே நான் ஃபோன் பண்ண கூடாதா? நீங்க முன்னாடியே கூப்பிடுவீங்கன்னு நினைச்சேன். நீங்க கூப்பிடல, அதான் நானே கூப்பிட்டேன். ஆர்த்தியின் மனதில் இனம் புரியாத வருத்தமும் கவலையும் தென்படுவதை விக்ரம் உணர்ந்து கொண்டான். பின்னர் தலையை அசைத்தபடி தொடர்ந்து பேசினான். ஆர்த்தி, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். என்னால சரியா தூங்கவே முடியல. காலையிலேயே எந்திரிச்சு வந்துட்டேன். ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இருவரும் பொதுவான பல விஷயங்களை குறித்து பேசிக் கொண்டார்கள். தூங்குவது போல் நடித்துக் கொண்டிருந்த அனிகாவின் காதில் இந்த வார்த்தைகள் விழுந்தது. என்னடா இது, நாம லவ் பண்ணலான்னு வந்தா
இவங்க லவ் பண்றத கேட்க வேண்டியதா இருக்கே. அப்பொழுது விக்ரம் ஒரு முக்கியமான சந்தேகத்தை கேட்டான். ஆர்த்தி, அங்க நிலைமை எப்படி இருக்கு? இன்னும் எத்தனை நாளைக்கு நம்ம 2 பேரும் தனித்தனியா இருக்கணுமா? அப்பா என்ன சொன்னாரு? ஆர்த்தி கேலி கலந்த குரலில் பதில் சொல்ல ஆரம்பித்தாள். ஓ, சாருக்கு இப்பதான் அக்கறை வந்துருச்சு போல. அதிசயம்தான். எனக்கு அதெல்லாம் உருப்படியா தெரியல. அப்பா தான் ஏதோ பூஜை பண்ணணும் அது இதுன்னு பேசிட்டு இருக்காரு. எனக்கு நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா பயமாதான் இருக்கு. எதுக்கும் பயப்படாத ஆர்த்தி. உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. சீக்கிரமா எல்லா விஷயமும் நல்லபடியா முடியும். நீயும் திரும்பி என் கூட வந்துருவ. அவளுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதத்தில் சில வார்த்தைகளை சொன்னான். விக்ரம், அத பத்தி எல்லாம் எனக்கு பெரிய பயம் கிடையாது. உங்களை விட்டுட்டு இவ்ளோ நாள் பிரிஞ்சு இருக்கிறது தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கும் தான் வருத்தமா இருக்கு ஆர்த்தி. எனக்கு மட்டும் இல்ல, உன் தங்கச்சி அனிகாவும் எல்லாரையும் மிஸ் பண்றா. விக்ரம் அனிகாவை பற்றி பேச ஆரம்பிப்பதைக் கண்டு ஆர்த்தியின் மனதில் சற்று எரிச்சல் பரவியது. அனிகாவா? அவளை பத்தி எதுக்காக இப்ப பேசுறீங்க? அட, என்ன ஆர்த்தி இதுக்கெல்லாம் கோவப்பட்டுட்டு இருக்க? அவ இப்ப கூட இங்கதான் இருக்கா. உங்களை மிஸ் பண்றேன்னு சொல்லி என்னோட ஆபீஸ் ரூம்ல வந்துதான் தூங்கிட்டு இருக்கா. இதை கேட்ட ஆர்த்தியின் முகத்தில் அதிர்ச்சி பரவியது. இந்த அரை டிக்கெட்டு அவரை சும்மா விடமாட்டா போலியே. எப்ப பார்த்தாலும் பின்னாடி சுத்திட்டு இருப்பா. இன்னைக்கு காலையிலேயே வேலையை காட்ட தொடங்கிட்டாளே. குழப்பமாக அவள் சில கணங்கள் நினைக்க ஆரம்பித்தாள். அவள் அமைதியாக இருப்பதைக் கண்டு விக்ரம் தொடர்ந்து பேசினான். என்ன ஆர்த்தி, எதுக்காக அமைதியா இருக்க? அப்போ இவ்வளவு நேரமா அவளை வச்சுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்களா? இது உங்களுக்கு கொஞ்சமாவது நல்லா இருக்கா? ஆர்த்தி அவளை திட்ட ஆரம்பித்ததைக் கண்டு விக்ரம் வித்தியாசமாக சிரித்தான். ஏய் ஆர்த்தி, எதுக்காக அனிகாவை பத்தி இப்படி தப்பா நினைச்சிட்டு இருக்க? குழந்தை அமைதியா தூங்கிக்கிட்டு தான் இருக்கு. நீ அவளை பத்தி கவலைப்பட வேண்டாம். குழந்தையா? அவ ஒன்னும் தூங்கி இருக்க மாட்டா. நாம பேசுறத ஒட்டு கேட்டுக்கிட்டு இருப்பா. அதுதான் அவளுக்கு பொழுதுபோக்காச்சே. வெறுப்பாக ஆர்த்தி திட்டுவதைக் கண்டு விக்ரம் அவளை சமாதானப்படுத்த தொடங்கினான். ஆர்த்தி சொன்னது போலவே அனிகாவும் அங்கே நடக்கும் விஷயங்களை கவனித்தபடிதான் இருந்தாள். மாமாவோட கண்ணுக்கு நான் பெரிய பொண்ணு மாதிரியே தெரிய மாட்டேனா? பின்ன எப்படி நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கும்? சிறிது நேரம் பேசி ஆர்த்தியை சமாதானம் செய்த பின்பு விக்ரம் போனை வைத்தான். மீண்டும் தனது வேலையை தொடர்ச்சியாக கவனித்தான். அனிகாவும் மிகவும் கடினப்பட்டு உறங்குவதைப் போல் நடித்தபடி இருந்தாள். இதே சமயத்தில் மற்றொரு இடத்தில் ஒரு பெரிய விமானம் மிகவும் வேகமாக பறந்தபடியே இருந்தது. புயல் வேகத்தில் பறந்த அந்த விமானம் நகரில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட்டில் கன நேரத்தில் தரையிறங்கியது. அந்த விமானத்தின் கதவுகள் திறந்து அதற்கான படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டது. அதிலிருந்து ஒரு 6 அடி உருவத்தில் அழகான ஒரு ஆண் இறங்க ஆரம்பித்தான். அவனின் உருவத்தை கண்டவுடன் ஏர்போர்ட் மூலையில் குவிந்திருந்த குழந்தைகளும் பெரியவர்களும் சேர்ந்து ஆரவாரத்தை கிளப்பினார்கள். பல ஆரவார கூச்சல்கள் அவனுக்காக எழுந்தது. விஜயும் மெதுவாக அந்த விமானத்தில் இருந்து இறங்கி வர தொடங்கினான். முதலில் அவனுக்காக காத்திருந்த பணிப்பெண்கள் தலை வணங்கி அவனை வரவேற்று பேசினார்கள். வெல்கம் விஜய், வெல்கம். நீங்க பண்ண சாதனைகளை நினைச்சு இந்த நாடே பெருமைப்படுது. நீங்க இந்த நாட்டோட அடையாளம் விஜய். வரிசையாக பலரும் அவனை போற்றி புகழ ஆரம்பித்தார்கள். தலையை அசைத்துக் கொண்டும் புன்னகைத்தபடியும் அவர்களின் வாழ்த்துக்களை விஜய் ஏற்றுக்கொண்டான். அப்பொழுது மற்றொரு பணிப்பெண்ணின் குரல் கேட்டது. ஏய் விஜய், எரும மாடு, சீக்கிரமா ஏந்திரிடா. இவ்ளோ நேரம் தூங்கிட்டு இருந்தா நம்ம குடும்பம் எங்க உருப்பிட போகுது? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியே. இதுவரை புன்னகை மட்டுமே பரவியிருந்த விஜயின் முகத்தில் அதிர்ச்சி அதிகமாக ஏற ஆரம்பித்தது. அந்த அதிர்ச்சியை தாங்காமல் பரபரப்பாக சுற்றிலும் விழித்தான். தனது கண்களையும் கசக்கிக் கொண்டான். இப்பொழுது அவன் அம்மாவின் குரல் அவனுக்கு மிக அருகில் கேட்டது. டேய் நாயே, என்ன கனவு கண்டுட்டு இருக்கியா? நீ இப்படியெல்லாம் இருந்தா நம்ம குடும்பம் எங்க உருப்பிட போகுது? உனக்கெல்லாம் பொறுப்பே வராதுடா. தனது அம்மா திட்டுவதை விஜய் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இவ்வளவு நேரம் கண்ட காட்சிகள் கனவாகி போனது அவனுக்கு அதிகப்படியான சோகத்தை ஏற்படுத்தியது. பரிதாபமாக விழித்தபடி சுற்றிலும் கண்களை ஓட்டினான். காலை நேரம் மிகவும் வேகமாக விடிந்தது. மணி 9 மணியை நெருங்கி வந்தது. அப்பொழுது டெல்லி நகரில் இருக்கக்கூடிய குடிசை பகுதிகளிலும் சில வித்தியாசமான நிகழ்வுகள் ஏற்பட தொடங்கியது. பொதுவாக ஏழை எளிய மக்கள் மட்டும்தான் அந்த பகுதியில் வாழ்ந்து வந்தார்கள்.
அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஓட்டு வீட்டில் பானுமதியின் குரல் அழுத்தமாக கேட்டது. தனது அம்மா அவசரமாக திட்டுவதைக் கண்டு விஜய் வேறு ஒரு திசையில் திரும்பி படுத்தான். அம்மா, கொஞ்ச நேரம் மட்டும் படுத்துக்கிறேன், நீங்க அமைதியா இருங்க. ஆமா, துரை நைட் எல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்தாரு, இப்ப தூங்கிட்டு இருக்காரு. நான் தொல்லை பண்ணிட்டேன். நாயே, நீ நைட் எல்லாம் நல்லா ஊர் சுத்த தானே போயிருந்த. வழக்கம் போல பானுமதி தனது மகனை திட்ட ஆரம்பித்திருந்தாள். ஆனால் விஜயோ அதனை கண்டு கொண்டது போல் தெரியவில்லை. அத்தியாயம் 135. பணக்கார முகண்டா உனக்கு. தனது அம்மா பானுமதி திட்டுவதற்கு விஜய் பதில் சொல்ல தொடங்கினான். இல்லம்மா, பக்கத்துல திருவிழா நடந்துச்சு, அங்கதான் போயிருந்தேன். அதுக்கு பேர் தாண்டா ஊர் சுத்துறது. சீக்கிரமா கிளம்பி ஏதாவது வேலை வெட்டிக்கு போக பாரு. குடும்பத்துக்கு கொஞ்சமாவது காசு கொண்டு வா. வழக்கமான தனது அர்ச்சனைகளை தவறாமல் சொல்லத் தொடங்கினாள் பானுமதி. அதனை கண்டு விஜயின் முகத்தில் புன்னகைதான் வந்தது. நாம கொஞ்ச நேரம் நிம்மதியா படுக்கலாம்னு பார்த்தா நம்ம அம்மா படுக்க விட மாட்டாங்களே. முதல்ல இதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். இந்த எண்ணத்தில் எழுந்த விஜய் தனது ஓட்டு வீட்டை ஒட்டியபடி இருக்கும் சீட்டு போடப்பட்டிருக்கும் பாத்ரூம் நோக்கி செல்லத் தொடங்கினான். அதற்கு செல்வதற்கு முன்னர் ஒரு கணம் தனது கண்ணாடியில் தனது முகத்தை பார்த்து கொண்டான். விஜய், உண்மையிலேயே நீ சூப்பரா தாண்டா இருக்க. நிச்சயமா ஒரு நாள் பெரிய பணக்காரனா வருவ. அப்படியே பணக்கார மூஞ்சிடா உனக்கு. இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு பாத்ரூமுக்குள் நுழைந்து கொண்டான். உண்மையிலேயே அவனுக்கு இருந்தது பணக்காரனின் முகம்தான், அதாவது விக்ரமின் முகம். அவன் குளிக்கக்கூடிய நேரத்திலும் பானுமதியின் சத்தங்கள் அடங்கியது போல் தெரியவில்லை. டேய், அந்த வைன் ஷாப் பக்கம் நீ இன்னும் போயிட்டு தான் இருக்கேன்னு எனக்கு தகவல் வந்துட்டு தான் இருக்கு. இன்னொரு தடவை அங்க போறத பார்த்தேன்னு வெயி, நடக்கிறதே வேற. அம்மா, குளிக்கிற நேரமாவது சும்மா விடுமா. கொஞ்சம் பொறுங்க, நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீ மறுபடியும் பேச ஆரம்பி. அவன் வெறுப்பாக பேசுவதைக் கண்டு பானுமதி சற்று அமைதி அடைந்தாள். விஜய் இன்னும் தொடர்ச்சியாக சில வார்த்தைகளை சொன்னான். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பாருமா, நான் நிச்சயமா பெரிய பணக்காரனா வருவேன். அன்னைக்கு நீ என்னை பத்தி பெருமையா பேசிக்குவ. ஆமாண்டா, நினப்புதான் பொழப்ப கெடுக்க போகுது. ஒழுங்கா கிளம்பி வேலை வெட்டி பாக்குற வழிய பாரு. அவனை திட்டி திட்டி களைத்து போன பிறகு அவள் அமைதியாக தனது வேலைகளை கவனிக்கத் தொடங்கினாள். இதே சமயத்தில் சித்தார்த் எழுந்து வேகமாக தனது வேலைக்கு கிளம்பியபடி இருந்தான். அந்த சமயத்தில் அவனுக்கு போன் அடித்தது. எடுத்து பார்க்க அதில் பரந்தாமன் தான் அழைத்திருந்தார். அவனது எண்ணெய் கண்டு இவரது முகத்தில் சற்று வெறுப்பான சாயல் வந்தது. இவருக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், பின்ன எதுக்காக நேரம் கெட்ட நேரத்துல கூப்பிடுறாரு? நம்ம அப்பா மட்டும் இதை பார்த்துட்டா அவ்வளோதான், நிச்சயமா நம்மள சும்மா விட மாட்டாரு. பயத்துடன் இவ்வாறு நினைத்தபடி போனை எடுத்து பேச ஆரம்பித்தான். மறுமுனையில் பேசிய பரந்தாமனின் குரல் உற்சாகமாகத்தான் காணப்பட்டது. என்ன சித்தார்த், விக்ரமோட கம்பெனியில பெரிய விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நீ அதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே. அவன் சொல்வதை கேட்டு சித்தார்த்தின் முகத்தில் குழப்பம் அதிகமாக காணப்பட்டது. பாஸ், நீங்க எதை பத்தி சொல்றீங்க? நான் இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், எதையும் மறைக்கலையே. அவன் சொல்வதைக் கண்டு பரந்தாமன் திருப்தி அடையவில்லை. உற்சாகம் குறையாத குரலில் தொடர்ந்து பேசினார். நீ எனக்காக வேலை பார்த்துட்டு இருக்க, அதை பத்தியெல்லாம் நான் கேட்கல. உங்க விக்ரம போய் நான் என்னமோ நல்லவன் நினைச்சேன், ஆனா அவன் என்னை விட மோசமான ஆளா இருப்பான் போலயே. பரந்தாமன் குரலில் அதிகப்படியான கேலி தென்பட்டது. அவன் எதற்காக இப்படி பேசுகிறான் என்பதும் சித்தார்த்துக்கு புரியவில்லை. அவன் அமைதியாக இருந்தாலும் பரந்தாமன் தொடர்ந்து பேசினார். ஏய் சித்தார்த், இன்னும் உனக்கு விஷயமே தெரியாதா? நான் உனக்கு இப்போ ஒரு வீடியோவை அனுப்பி வைக்கிறேன், அதை முதல்ல பாரு. அப்பதான் உனக்கு எல்லாமே புரியும். உன் முதலாளி விக்ரமோட மானம் கப்பல் ஏறி போயிட்டு இருக்கு. அதுவும் உள்நாட்டுல மட்டும் போன மாதிரி தெரியல, வெளிநாட்டுக்கெல்லாம் போகும் போல. தொடர்ச்சியாக பேசி சிரித்த பரந்தாமன் போனை கட் செய்தார். சித்தார்த் ஆர்வமாக தனது போனை சோதித்து பார்க்க அதில் பரந்தாமன் அனுப்பிய வீடியோ வந்திருந்தது. அந்த வீடியோவில் விக்ரமும் அனிகாவும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவது போல் இருந்தது. அந்த வீடியோ ஓடிய சமயத்தில் அதிலிருந்து ஒரு பெண்மணியின் குரல் கேட்டது. இந்தியாவோட அடையாளமா இருக்கிற விக்ரமாதித்யா குடும்பத்தை சேர்ந்த தொழிலதிபர் விக்ரம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தனக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்பவே நாம எல்லாரும் சந்தேகப்பட்டோம். நமக்கும் அது கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சுச்சு. ஆனா அதுக்கான பதில் இன்னைக்குதான் கிடைச்சிருக்கு. அந்த பொண்ணு மட்டும் இல்லாம
அந்த பொண்ணோட தங்கச்சி கூடயும் அவருக்கு பழக்கம் இருக்கு. அதுக்கான ஆதாரம் தான் இப்ப நீங்க பார்க்க போற இந்த வீடியோ. நேற்றைய தினம் இரவு உணவை முடிப்பதற்காக அவர்கள் ஹோட்டல் சென்றபோது எடுக்கப்பட்ட வீடியோ தான் அது. அந்த வீடியோ தொடர்ந்து ஓடியபடியே இருக்க இன்னும் பல தகவல்களை பற்றி அந்த வீடியோவில் பேசினார்கள். இவங்க 2 பேரும் பேசிட்டு வீட்டுக்கு போவாங்களா இல்ல இங்கேயே ஸ்டே பண்ணுவாங்களான்னு தெரியல. எது எப்படியோ விக்ரம் உண்மையிலேயே சரியான ஆளுதான். இதை கண்டபோது சித்தார்த் மனதில் உண்மையிலேயே வருத்தம் தான் ஏற்பட்டது. நாம பண்ண வேலையால அவருக்கு தொழில்ல பிரச்சனை வந்துருச்சு. இப்ப அவரோட கௌரவத்துக்கே ஆபத்து வந்துருச்சு. ஏன் தான் இப்படியெல்லாம் நடக்குதோ? பரிதாபமாக நினைத்து கொண்டவன் மெதுவாக அங்கிருந்து கிளம்ப ஆரம்பித்தான். விக்ரமுக்கு இந்த விஷயங்களை பற்றி எதுவும் தெரிந்திருக்கவில்லை. அவன் அமைதியாக எழுந்து தனது நிறுவனத்திற்கு கிளம்பிச் செல்லத் தொடங்கினான். செல்லும்போது கூட அனிகாவை பார்த்து சில வார்த்தைகளை சொல்லிவிட்டுதான் சென்றான். அனிகா, நல்லபடியா காலேஜுக்கு போயிட்டு வா. ஏதாவது உதவி தேவைப்பட்டா என்னை கூப்பிடு. அவங்க ஊருக்கு போனதை பத்தி நினைச்சு ரொம்ப வருத்தப்படாத. அவளும் தலையை அசைத்தபடியே கிளம்பிச் சென்றாள். விக்ரம் தனது ரோல்ஸ் ராய்ஸ் காரை கிளப்பியபடி நேராக கம்பெனியை நோக்கி சென்றான். அவன் கம்பெனியை அடையும் போது அதன் வாசலில் நிறைய மீடியாக்காரர்கள் இருப்பதை பார்த்தான். உடனே அவன் மனதில் எரிச்சல் தான் ஓடியது. இவங்களுக்கு வேற வேலையே இல்ல போல. எப்ப பார்த்தாலும் தொல்லை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப எதுக்காக சம்பந்தமே இல்லாம நம்ம ஆபீஸ்க்கு வந்திருக்காங்கன்னே தெரியலையே. உள்ளே சென்று பார்க்கிங்கில் காரை நிறுத்திய போது விக்ரமுக்கு அதற்கான பதில் கிடைக்க ஆரம்பித்தது. அந்த மீடியாக்காரர்கள் அனைவரும் பேட்டி எடுப்பது போன்று மைக்கையும் பிற பொருட்களையும் தூக்கியபடி விக்ரமை 4 திசைகளிலும் வந்து சூழ்ந்து கொண்டார்கள். உடனே அவன் மனதில் அதிர்ச்சி ஏற்பட்டது. அவர்கள் பேச ஆரம்பிப்பதற்கு முன்னர் பரபரப்பான குரலில் இவன்தான் பேச ஆரம்பித்தான். என்ன நடக்குதுங்க? எதுக்காக நீங்க எல்லாரும் என்ன தேடி வந்திருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? விக்ரம் மனதில் இருந்த குழப்பம் அனைத்தையும் மறைத்துக் கொண்டு சற்று கம்பீரமான குரலில்தான் இந்த கேள்வியை கேட்டான். அதற்கு முதலில் இருந்த ஒரு பத்திரிகைக்காரர் பேசினார். அத்தியாயம் 136. என்ன காரியம் டி பண்ணியிருக்க? அங்கே கூடியிருந்த பத்திரிகைக்காரர்கள் விக்ரமை சுற்றி வளைத்தபடி கேள்வி கேட்கத் தொடங்கினார்கள். அவனும் அதற்கு பதில்களை சொல்ல ஆரம்பித்தான். பிரச்சனையெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். உங்க சம்பந்தமா ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகி பரவிக்கிட்டு இருக்கு. அதை பத்தி மக்களுக்கு சொல்றதுக்காகத்தான் நாங்க வந்திருக்கோம். என்ன பத்தி வீடியோவா? என்ன வீடியோ? விக்ரம் உண்மையிலேயே குழப்பமாகத்தான் இந்த வார்த்தைகளை சொன்னான். ஏனெனில் அவனுக்கு எதுவும் தெரிந்திருக்கவில்லை. அந்த பத்திரிகைக்காரனும் கேலி கலந்த குரலில் பேச ஆரம்பித்தான். சார், உங்களுக்கு தெரியலையா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? நீங்க வேணும்னா கொஞ்சம் இத பாருங்க. தனது போனில் இருந்த அந்த வீடியோவை காட்டினான். இதை கண்டவுடன் விக்ரம் தலையில் இடியே விழுந்தது போல் அதிர்ச்சி ஏற்பட்டது. அவன் எதுவும் பேசாமல் அப்படியே உறைந்து போய் நிற்க அவனுக்கு முன்னால் இருந்த பத்திரிகைக்காரன் தொடர்ந்து பேசினான். இந்த வீடியோல உங்க கூட இருக்கிறது யாரு? இவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அவன் கேட்டுக்கொண்டே செல்வதைக் கண்டு விக்ரம் தலையை மட்டும்தான் அசைத்தான். இவளோட பேர் அனிகா, என் ஒய்ஃபோட தங்கச்சி. நைட் சாப்பாட்டை முடிக்க தான் நாங்க ஹோட்டலுக்கு போனோம். இது எல்லார் குடும்பத்திலயும் நடக்கிற சாதாரண விஷயம்தான். எதுக்காக இதை போய் வீடியோலாம் எடுத்து போட்டு பரபரப்பா பேசிட்டு இருக்கீங்க? அவன் மறைமுகமாக தங்களை குத்தி காட்டி பேசுகிறான் என்பது அந்த மீடியாக்காரர்களுக்கு புரிந்தது. அவர்களும் விட்டு கொடுக்காமல் பல கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார்கள். ஒரு கட்டத்திற்கு மேல் விக்ரமின் பொறுமை பறிபோனது. அவன் முகத்தில் எரிச்சல் தான் பரவியது. எனக்கும் உங்க எல்லாருக்கும் பதில் சொல்ல ஆசையா தான் இருக்கு. ஆனா எனக்கு நிறைய வேலை காத்துட்டு இருக்கு. நான் கிளம்புறேன். வேகமாக அவன் அங்கிருந்து விலகிச் சென்றான். தனது கம்பெனி முன்னால் நின்ற சில செக்யூரிட்டிகளை பார்த்து அவன் அவசரமாக சில வார்த்தைகளை சொன்னான். அந்த மீடியாக்காரங்க எல்லாரையும் இங்க இருந்து அனுப்பிடுங்க. யாரையும் உள்ள விட்டுறாதீங்க. விக்ரம் மனம் இப்பொழுது எரிமலையாக மாறியிருந்தது. அனிகா கூட போய் சாப்பிட போனது ஒரு குத்தமா? இந்த மீடியாக்காரங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க போல. இப்படி பைத்தியக்காரத்தனமா ஏதாவது பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அவனது அறைக்கு வந்தபோது அங்கு சித்தார்த் இருப்பதை கண்டான். உடனே அவன் பரபரப்பாக கத்த ஆரம்பித்தான். சித்தார்த், இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தியா? அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ண கம்பெனி எது? அத முதல்ல கண்டுபிடி. அவங்கள நம்ம சும்மா விடக்கூடாது. அதே மாதிரி அந்த ஹோட்டல் சிசிடிவி எடுத்து அங்க யாரு வீடியோ எடுத்திருக்காங்கன்னு பார்க்கணும். பாஸ், நானும் அது சம்பந்தமா தான் தேடிட்டு இருக்கேன். சீக்கிரமா நமக்கு எல்லா உண்மையும் கிடைச்சிரும். சீக்கிரமா கண்டுபிடி. அதுக்கப்புறமா அந்த கம்பெனியை மொத்தமா இல்லாம பண்ணணும்.
அந்த டிவி சேனலையும் மூடணும். விக்ரம் பரபரப்பான குரலில் கோபமாக இந்த வார்த்தைகளை சொன்னான். அப்பொழுது அவன் மனதில் அனிகாவை பற்றிய எண்ணமும் ஓடியது. நமக்கே இந்த வீடியோவை பார்த்து இவ்வளோ வருத்தமா இருக்கு. அனிகா என்ன நினைக்க போறானே தெரியல. குழந்தை உண்மையிலேயே கஷ்டப்படத்தான் போறா. அந்த வீடியோ இந்தியா முழுவதும் பரவியது. அதைக் கண்டு பலரும் அதிர்ச்சியும் குழப்பமும் அடைந்தார்கள். விக்ரமின் மேல் அவர்கள் வைத்திருந்த நல்ல எண்ணத்தில் சற்று குறைபாடுகள் தெரியத் தொடங்கியது. அதனை பற்றி எதுவும் தெரியாத அனிகா தனது காலேஜ் பஸ்ஸில் கல்லூரியை வந்தடைந்தாள். அவள் பஸ்ஸை விட்டு இறங்கியதும் ஆலியாவும் நிஷாவும் மிகவும் ஆர்வமாக ஓடி வந்து அவளுக்கு அருகே நின்றார்கள். அவர்கள் முகத்தில் உற்சாகம் அதிகமாக காணப்பட்டது. இதைக் கண்டு அனிகா எதுவும் புரியாமல் பேச ஆரம்பித்தாள். என்னாச்சுப்பா, நீங்க 2 பேரும் இவ்ளோ ஆர்வமா வந்து நிக்கிறீங்களே, என்ன விஷயம்? அவள் கேட்பதைக் கண்டு மற்ற இருவர் முகத்திலும் குழப்பம்தான் அதிகரித்தது. ஏய் அனிகா, பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ ஒன்னும் தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க. நீ கண்டிப்பா எங்களுக்கு ட்ரீட் கொடுத்துதான் ஆகணும். ஆமா, கண்டிப்பா எங்க எல்லாருக்கும் நீ ட்ரீட் வைக்கணும். அதுல இருந்து தப்பிக்க தானே இப்படி எல்லாம் நடிச்சிட்டு இருக்க. அவர்கள் இருவரும் பேசுவதை குறித்து அனிகாவுக்கு எதுவும் புரியவில்லை. அவள் இருவரையும் தொடர்ந்து குழப்பமாகத்தான் பார்த்தாள். எது சொல்றதா இருந்தாலும் தெளிவா சொல்லுங்க, இப்படி எல்லாம் உளறிட்டு இருக்காதீங்க. ஆலியா தனது போனில் இருந்த வீடியோவை எடுத்து காட்டத் தொடங்கினாள். ஒன்னும் தெரியாத மாதிரி இருந்துட்டு சொன்ன மாதிரியே உன்னோட மாமாவை சரி கட்டிட்ட. அவர் கூட வெளியே போற அளவுக்கு வந்துட்ட. உண்மையிலேயே நீ பெரிய ஆளுதான்ப்பா. இதைக் கண்டு அனிகாவுக்கு அதிர்ச்சியும் ஆச்சரியமும் ஒரே சமயத்தில் ஏற்பட்டது. ஏய், இது எல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. நானும் அவரும் நேத்து நைட்டு தான் சாப்பிட போயிருந்தோம். அது மட்டும்தான் எனக்கு தெரியும். மத்தபடி இந்த வீடியோ எப்ப எடுத்தாங்க, என்ன பண்ணாங்கன்னு எதுவுமே புரியல. அவள் குழப்பமாக இந்த வார்த்தைகளை சொன்னாள். அருகே இருந்த ஆலியா அதை கண்டுகொள்ளாமல் பேச ஆரம்பித்தாள். அனிகா, எது எப்படி இருந்தாலும் உனக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்குன்னு வீடியோ எல்லாம் வந்துட்டு இருக்கு. இது நல்ல விஷயம் தானே? இதை கேட்டு அனிகா முகத்தில் உற்சாகம் அதிகரித்தது. கண்டிப்பா இது நல்ல விஷயம்தான். இன்னைக்கு கட்டுக்கதையில ஒன்னா சேர்ந்திருக்கோம். சீக்கிரமா நிஜ வாழ்க்கையிலயும் ஒன்னா சேருவோம். அதுக்காகத்தான் நம்ம எல்லாரும் வேலை செய்யணும். அவள் உற்சாகமாக பேசுவதைக் கண்டு அவளின் தோழிகள் இருவரும் அவளை அணைத்துக் கொண்டார்கள். இந்த வீடியோ காலேஜில் பரவ அனிகாவை பற்றி பலரும் பலவிதமாக பேசிக்கொள்ள தொடங்கினார்கள். அந்த வார்த்தைகள் அனிகாவின் காதில் விழுந்தாலும் அவள் அதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவளையும் விக்ரமையும் அவர்கள் இணைத்து பேசுவது அதிகளவு அவள் மனதில் உற்சாகத்தைத்தான் ஏற்படுத்தியது. இதே சமயத்தில் ரீட்டா தனது அறையில் மகிழ்ச்சியாக இருந்தாள். நாம கொளுத்தி போட்டது இந்தியா மொத்தமும் பரவிருச்சு. அந்த விக்ரமோட மானம் மரியாதை எல்லாமே போயிருக்கும். நம்மள சீண்டினதுக்கு அவனுக்கு இதுதான் தண்டனை. அந்த சமயத்தில் அவளுக்கு நந்தினி குறித்த எண்ணமும் வந்தது. இத பண்ணது நாம தான்னு தெரிஞ்சா நந்தினி நிச்சயமா பாராட்டுவாங்க. பணத்தையும் கணக்கு பார்க்காம வாரி கொடுப்பாங்க. இந்த எண்ணம் வந்தவுடன் அவள் வேகமாக தனது போனை எடுத்து நந்தினியை அழைக்க, அப்பொழுது திடீரென அவளின் வீட்டு கதவை தள்ளிக்கொண்டு நந்தினி உள்ளே நுழைந்தாள். ரீட்டாவும் அவளை ஆர்வமாக வரவேற்க தொடங்கினார். வாங்க நந்தினி, வாங்க. நானே உங்களுக்கு போன் பண்ணலான்னு தான் நினைச்சேன். நீங்களே நேர்ல வந்துட்டீங்க. அவள் ஏதோ பேசிக் கொண்டிருக்க வேகமாக நெருங்கி வந்த நந்தினி ரீட்டாவின் கன்னத்தில் பலார் என ஒரு அறை விட்டாள். தன்னை பாராட்டுவாள் என எதிர்பார்த்தவளுக்கு கன்னத்தில் விழுந்த அறை பெரும் அதிர்ச்சியையும் வேதனையும் ஏற்படுத்தியது. நந்தினி இதுவரை ரீட்டாவுடன் பல முறை சண்டையிட்டிருக்கிறாள். தொடர்ச்சியாக சில மாதங்கள் கூட பேசாமல் இருந்திருக்கிறாள். ஆனால் கை நீட்டும் அளவிற்கு சென்றது கிடையாது. அத்தியாயம் 137. என் கூட சண்டை போட ஆசையா? விக்ரமுக்கு எதிராக ரீட்டா செய்த செயல்களுக்கு நந்தினி அவள் கன்னத்தில் அடித்து தண்டனை கொடுத்தாள். இப்பொழுது வாங்கிய அடி ரீட்டாவுக்கு பெரும் அதிர்ச்சியையும் வேதனையும் ஏற்படுத்தியது. சில கணநேர அமைதிக்கு பிறகு ரீட்டா தயக்கமான குரலில் பேச ஆரம்பித்தாள். நந்தினி, என்னாச்சு? ஏன் இப்படி பண்ற? அவள் பேசத் தொடங்கியதும் நந்தினியின் எரிச்சல் மேலும் அதிகரித்தது. ரீட்டாவின் மற்றொரு கன்னத்திலும் அவளது கை பதிந்தது. 2 அடிகளுக்கு மேல் ரீட்டாவால் தாங்க முடியவில்லை. அவளின் கண்களும் மெதுவாக கலங்க தொடங்கியது. ஆனாலும் வேதனை நிறைந்த குரலில் சில வார்த்தைகளை கூறினாள். ஏன் நந்தினி, எதுக்கு இப்படி பண்ற? அவள் என்னதான் வருத்தமாக கேட்டாலும் நந்தினியின் கோபம் குறைந்தது போல் தெரியவில்லை.
அவள் வெறுப்பான குரலில் பதில் சொல்லத் தொடங்கினாள். அது நீதானா? அந்த வீடியோவை எடுத்து ஊர் மொத்தமா பரவ விட்டது நீதானா? இவ்வாறு கேட்டுக்கொண்டே மீண்டும் அவளை அடிப்பதற்காக நெருங்கிச் சென்றாள். ஆனால் ரீட்டா அவளை விட்டு விலகியபடி பேச ஆரம்பித்தாள். ஏய் நந்தினி, உனக்காகத்தான் விக்ரம பழிவாங்க நான் இப்படி பண்ணேன். இந்த வீடியோ பரவுனா விக்ரம் ஃபேமிலியில பிரச்சனை வரும், அத வச்சு உனக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைச்சேன். அவள் வரிசையாக சொல்லிக் கொண்டு சென்றாலும் நந்தினி கேட்பதாக தெரியவில்லை. அட பைத்தியக்காரி, நீ விக்ரம என் கூட சேர்க்க போறேன்னு சொல்லி என்னோட விக்ரமையும் அசிங்கப்படுத்தியிருக்க. இத என்னால ஏத்துக்கவே முடியாது. நீ என்னோட ஃப்ரெண்டா மட்டும் இல்லாம இருந்திருந்தா இந்நேரம் என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியாது. இதுக்கெல்லாம் காரணம் நீதான்னு விக்ரமுக்கு தெரிஞ்சா எனக்கும் சிக்கல் தான் வரும். நந்தினி எதற்காக இப்படி நடந்து கொள்கிறாள் என்பது ரீட்டாவுக்கு புரியவில்லை. அவள் குழப்பமாக விழிக்கத் தொடங்கினாள். அவள் மனதில் ஓடிய குழப்பமான எண்ணங்கள் நந்தினிக்கு புரிந்தது. ஆகவே விளக்கத்தையும் சொல்லத் தொடங்கினாள். நீ ஆர்த்தியையோ அவ குடும்பத்தையோ என்ன வேணாலும் பண்ணு, அதையெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன். ஆனா என்னோட விக்ரமுக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது. அப்படி வந்தா என்னால தாங்கவே முடியாது. இவ்ளோ நாளா என் கூட இருக்க, இது கூட தெரியலையா? அவள் பரபரப்பாக கத்தி திட்டினாள். ஆனாலும் ரீட்டாவால் எந்த பதிலும் சொல்ல இயலவில்லை. என்ன நடக்குதுங்க? இவதான் அவங்க எல்லாரையும் பிரிக்கணும்னு நம்ம கிட்ட சொல்லி இருந்தா, நாமளும் அதுக்கு தேவையான வேலைய பார்த்தோம். இவ என்னடானா இப்படியெல்லாம் பேசுறாளே, இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? இந்த குழப்பத்தில் இருந்த ரீட்டா தயக்கமான குரலில் பேச ஆரம்பித்தாள். நந்தினி, ஏதோ நான் தெரியாம பண்ணிட்டேன். இதனால உனக்கு நல்லது நடக்கும்னு நினைச்சேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. தேவையில்லாம என் மேல கோபப்படாத. அவள் பலவாறு மன்னிப்பு கேட்கத் தொடங்கினாள். ஆனாலும் நந்தினியின் மனம் அமைதியாவது போல் தெரியவில்லை. இதே சமயத்தில் சித்தார்த் அந்த ஹோட்டலில் இருந்த சிசிடிவி வீடியோ காட்சிகளை பார்த்தபடி இருந்தான். தொடர் முயற்சிக்கு பிறகு அதிலிருந்து முக்கியமான ஒரு விஷயத்தையும் கண்டுபிடித்து விக்ரமிடம் சொல்ல ஆரம்பித்தான். பாஸ், இங்க பாருங்க. இந்த பொண்ணு தான் உங்க 2 பேரையும் வீடியோ எடுத்திருக்கா. இந்த வீடியோல இது நல்லா தெரியுது பாருங்க. விக்ரம் அருகே வந்து சற்று உற்று பார்க்க தொடங்கினான். அங்கு இருந்தது ரீட்டா தான். அவளை கண்டவுடன் விக்ரமுக்கு அனைத்து உண்மைகளும் புரிய ஆரம்பித்தது. ஓ, இவளா? நான் அவளை அவமானப்படுத்தினதுக்கு அவ பதிலுக்கு பண்ணியிருக்கா. இத நான் கவனிச்சுக்கிறேன். இப்பவே அவளோட வீட்டுக்கு போறேன். அவன் கோபமான குரலில் இப்படி பேசுவதைக் கண்டு சித்தார்த் பயந்து போனான். பாஸ், அவசரப்பட்டு எதுவும் செய்ய வேண்டாம். நீங்க அங்க போய் பிரச்சனை பண்ணி அது மீடியால வந்தா உங்களுக்கு தான் பிரச்சனை வந்து சேரும். அவன் சொல்வதிலும் அர்த்தம் இருப்பது விக்ரமுக்கு புரிந்தது. சில கணங்கள் பொறுமையாக சிந்தித்தவன் சித்தார்த்திடம் சில விஷயங்களை பற்றி பேசினான். நான் சொல்றத மட்டும் நீ கேளு. செய்ய வேண்டிய விஷயங்களை சொல்லிவிட்டு வேகமாக தனது காரை கிளப்பியபடி அவன் கிளம்ப ஆரம்பித்தான். சித்தார்த்தும் விக்ரம் சொன்ன வேலையை செய்து கொண்டே இருந்தான். அங்கே ரீட்டா நந்தினியிடம் எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும் அவளது மனம் இறங்கவில்லை. அவள் வெறுப்பாகவே சில வார்த்தைகளை சொன்னாள். இனிமேலு நான் சொன்னேன் எனக்காக பண்ணேன்னு ஏதாவது பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்காத. இன்னொரு தடவை விக்ரமோட பெயருக்கு உன்னால ஏதாவது ஆபத்து வந்தா நான் உன்னை சும்மாவே விடமாட்டேன். வெறுப்பாக பேசி முடித்தவள் அந்த வீட்டிலிருந்து கிளம்ப முற்பட்டாள். சரியாக நந்தினி வீட்டு கதவை திறக்கவும் விக்ரம் உள்ளே நுழைவதற்கும் தயாராக இருந்தான். அதை கண்டவுடன் நந்தினியின் அதிர்ச்சி பலமாக எழுந்தது. அவளது முகமும் பேய் அடித்தது போல் மாற அப்படியே உறைந்து போய் நிற்கத் தொடங்கினாள். விக்ரமுக்கும் அவளை அங்கு கண்டதால் பெரும் கோபமும் குழப்பமும் ஏற்படத் தொடங்கியது. ஏய் நந்தினி, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்காக இங்க வந்த? அவன் அவசரமாக கேள்வி கேட்பதைக் கண்டு நந்தினிக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. சில கன அமைதிக்கு பிறகு பேச ஆரம்பித்தார். விக்ரம், அந்த வீடியோவை இப்பதான் நான் பார்த்தேன். இவதான் அந்த வேலைய பண்ணிருக்கா. அதான் அவளை கண்டுபிடிச்சு திட்டிட்டு போகலான்னு வந்தேன். நந்தினி இந்த வார்த்தைகளை சொல்லும்போது விக்ரம் அறைக்கு உள்ளே எட்டி பார்க்க அங்கே இருந்த ரீட்டாவை பார்த்தான். அவள் மிகவும் கலக்கமாக நின்றிருப்பதையும் அடி வாங்கிய தடத்தையும் கண்டு அவனுக்கு சற்று நம்பிக்கை வர தொடங்கியது. நானும் அதுக்கு தான் வந்தேன். நீயும் உள்ளவா, அவளை என்னன்னு கவனிச்சுட்டு போகலாம். நந்தினியும் விக்ரமுடன் சேர்ந்து உள்ளே வந்தாள். ரீட்டாவின் முகத்தை சில கணங்கள் முறைத்து பார்க்க தொடங்கினான் விக்ரம். அந்த பார்வையே ரீட்டாவின் மனதில் பயத்தை ஏற்படுத்தியது. ரீட்டா, நீ ஏன் கூடவே சண்டை போட ஆரம்பிச்சிட்ட. நல்ல விஷயம்தான். பெஸ்ட் ஆஃப் லக்.
இந்த வார்த்தைகளை அவன் சொல்லி முடித்த சமயத்தில் ரீட்டாவின் போன் அடித்தது. அவள் எடுத்து பேசலாம் என்பதற்கு அறிகுறியாக அவன் கையை அசைக்க அவளும் தயக்கமாக போனை எடுத்தாள். மறுபடியும் பிரபலமான டிவி சேனலில் இருந்து பேசினார்கள். மேடம், உங்க கூட எங்க டிவி சேனல் போட்டிருந்த எல்லா கான்ட்ராக்டையும் நாங்க கேன்சல் பண்றோம். இனிமே ஃபியூச்சர்லயும் நம்ம 2 பேருக்கு இடையில எந்த சம்பந்தமும் இருக்காது. உங்களுக்கு எல்லாமே செட்டில்மெண்ட் ஆயிடும். அதே மாதிரி நீங்க கம்பெனில வாங்கியிருக்கிற பர்சனல் லோனையும் சீக்கிரமா கட்டிடுங்க. அதை கேட்ட ரீட்டாவின் முகத்தில் அதிர்ச்சி பலமாக எழுந்தது. விக்ரம் முகத்திலோ புன்னகைதான் அதிகமாக வந்தது. இவளின் பதிலுக்கு கூட காத்திராமல் அந்த மேனேஜர் போனை கட் செய்து விட்டான். போன் கால் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத. இன்னும் உன் கூட பேச நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பொறுமையா எடுத்து பேசு. விக்ரம் இந்த அளவுக்கு நடந்து கொள்வான் என அந்த 2 பெண்களுமே எதிர்பார்க்கவில்லை. அதிர்ச்சியாக அங்கே நடப்பதை கவனிக்கத் தொடங்கினார்கள். அத்தியாயம் 138. வாழ்க்கை அழிச்சிட்டியே விக்ரம். அவன் சொல்லி முடித்த கணம் மீண்டும் போன் அடித்தது. இந்த முறை அவள் கடன் வாங்கியிருந்த பேங்கில் இருந்து பேசினார்கள். மேடம், உங்க லோன் எல்லாத்தையும் மொத்தமா கேன்சல் பண்ண சொல்லியிருக்காங்க. மீதி இருக்கிற அமௌண்ட்டை மொத்தமா பேங்க்ல கட்டிடுங்க. இல்லனா உங்க லேண்டையும் வீட்டையும் பேங்க் எடுத்துக்கும். இது போன்று அவளுக்கு பல போன் கால்ஸ் வரிசையாக வரத் தொடங்கியது. அதை கண்டு ரீட்டா அதிர்ச்சியில் மயக்கம் போடும் நிலைக்கு சென்றாள். இது அனைத்திற்கும் காரணம் விக்ரம் தான் என்பது அவளுக்கு தெளிவாக புரிந்தது. விக்ரமை கண்டு அவளுக்கு அளவில்லாத கோபம் ஏற்பட தொடங்கியது. ஆனாலும் விக்ரம் அதற்கும் அசந்து போவது போல் தெரியவில்லை. பேங்க்ல கடன் வாங்குறவங்களுக்கும் பேங்கையே வாங்குறவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் தெரியணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்தவங்க கூட சண்டைக்கு போகணும். அது புரியாம போனா இப்படித்தான். இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு அவன் மீண்டும் சிரிக்க ஆரம்பித்தான். ரீட்டாவின் கோபம் அவளை மொத்தமாக அதிர வைத்தது. அவள் வெறி பிடித்த நிலையில் கத்த ஆரம்பித்தாள். விக்ரம், பணத்திமிர்ல நீங்க என்ன வேணாலும் பண்ணலான்னு நினைச்சு என்னோட வாழ்க்கைய ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டீங்க. ஆனா இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தகுந்த தண்டனை கிடைக்க போகுது. அவள் இன்னும் கோபமாக பேசுவதைக் கண்டு விக்ரம் அவளை முறைத்து பார்த்தான். அருகில் இருந்த நந்தினியும் நிலைமையை புரிந்து கொண்டு அவளின் கையை பிடித்து அமைதிப்படுத்த முயன்றாள். ஆனால் அவளால் இதனை செய்ய இயலவில்லை. நீங்க என்ன டிவி சேனல்ல சேர்க்க விடாம பண்ணலாம். என்னோட வேலை எல்லாமே போயிருக்கலாம். ஆனா இன்னும் நான் ஒரு சோஷியல் மீடியா செலிபிரிட்டி தான். என்னோட சோஷியல் மீடியால லட்சக்கணக்கான பேர் என்ன ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க எல்லார்கிட்டயும் உங்களை பத்தி பேசுவேன். நீங்க எனக்கு பண்ண துரோகத்தை உலகம் மொத்தமும் சொல்லுவேன். அவள் பரபரப்பாக பேசிக்கொண்டே சென்றாள். உன்ன மாதிரி தான் நிறைய லூசுங்க சோசியல் மீடியா தான் வாழ்க்கைன்னு நினைச்சு சுத்திக்கிட்டு இருக்குங்க. உனக்கு இருக்கிற இத்தனை பிரச்சனையில என்னையும் அழிக்க போறேன்னு சொல்ற. அதுல எனக்கு சந்தோஷம்தான். முடிஞ்சா அதையும் பண்ணு. உனக்கு மட்டும் இல்ல, இந்த வீடியோ விஷயத்துல சம்பந்தப்பட்ட யாருக்கும் நான் இரக்கம் காட்டுற மாதிரி இல்ல. இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு விக்ரம் அங்கிருந்து எழுந்து செல்ல தொடங்கினான். அந்த இறுதி வார்த்தைகளை சொல்லும்போது அவனின் பார்வை நந்தினியின் மேல்தான் நிலைத்து நின்றது. அதைக் கண்டு அவளுக்கும் பயம் வரத் தொடங்கியது. நேருக்கு நேராவே நம்மள சொல்ல ஆரம்பிச்சுட்டான். நம்ம மேல சந்தேகப்படுறான் போல. விக்ரம் கோவப்பட்டா நம்மளால தாங்கவே முடியாது. இவ்வாறு பல குழப்பங்கள் அவள் மனதில் ஓடியது. ஆனாலும் எதையும் வெளிக்காட்டாமல் மெதுவாக எழுந்து அங்கிருந்து செல்லத் தொடங்கினாள். அவள் வெளியே வருவதற்கு முன்னரே விக்ரமின் கார் அந்த பகுதியிலிருந்து சீறிப் பாய்ந்தது. இதைக் கண்டு நந்தினிக்கு பயமும் வருத்தமும் ஏற்பட்டது. முன்னாடியெல்லாம் சாதாரணமா மீட் பண்ணா கூடவே கூட்டிட்டு போவாரு. இப்ப கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஆர்த்தி தான். அவளை ஒரு வழி பண்ணாதான் எனக்கு நிம்மதி. பல எண்ணங்கள் மனதில் ஓட நந்தினி மெதுவாக அங்கிருந்து கிளம்பிச் சென்றாள். அவள் சென்ற பிறகும் ரீட்டாவின் மனது அமைதி அடையவில்லை. வேகமாக தனது போனை எடுத்தவள் வாட்ஸ்அப் அக்கவுண்டை ஓபன் செய்து பார்த்தாள். ஆனால் அது ஏற்கனவே முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருந்தது. அதை கண்டு இவளுக்கு சற்று அதிர்ச்சி ஏற்பட்டது. அடுத்ததாக ஃபேஸ்புக், ட்விட்டர் என அனைத்து சமூக வலைத்தளங்களில் தேடி பார்த்தாள். அனைத்தும் மொத்தமாக முடக்கப்பட்டிருந்தது. இவளின் யூடியூப் சேனல் கூட அழிக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது அவள் ஒரு சாதாரண பெண்மணியாக மாறியிருந்தாள். அவளுக்கு பின்னால் இருந்த புகழ் என்ற வட்டம் விக்ரமால் அழிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே விக்ரம் மேலிருந்த கோபம் இப்பொழுது பல மடங்காக அதிகரிக்க தொடங்கியது. விக்ரம், பல வருஷமா நான் கஷ்டப்பட்டு சேர்த்த பேர் புகழ் எல்லாத்தையும்
ஒரே நாள்ல அழிச்சிட்டீங்க. உங்களை நான் சும்மா விட மாட்டேன். நிச்சயமா உங்களை அழிக்க என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணுவேன். ஏறத்தாழ வெறி பிடித்த நிலையில் கண்ணீரோடு இந்த வார்த்தைகளை சொன்னவள் சோஃபாவில் விழுந்து தொடர்ந்து அழ ஆரம்பித்தாள். விக்ரம் மீண்டும் ஆபீஸுக்கு சென்று தனது வேலைகளை கவனிக்கத் தொடங்கினான். அப்பொழுது மதிய நேரம் வந்தது. இந்த சமயத்தில் ஷங்கர் மதிய உணவுக்காக வீட்டுக்கு வந்து சேர்ந்திருந்தான். அவனுக்கு தேவையான உணவினை நித்யா சமைத்து வைத்திருந்தாள். அவர்கள் வீடு சிங்கிள் பெட்ரூம் கொண்ட சிறிய அபார்ட்மெண்டாக அமைந்திருந்தது. அதில்தான் ஷங்கர் நித்யாவை அழைத்துச் சென்று தங்க வைத்திருந்தான். தினமும் வேலைக்குச் செல்வதும் மனைவி கையால் சாப்பிடுவதும் என தங்களின் வாழ்க்கை அமைதியாக அமையப் போகிறது என அவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள். வீட்டிற்கு உள்ளே நுழைந்தவுடன் ஷங்கர் உற்சாகமாக பேசத் தொடங்கினான். நித்யா செல்லம், இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? நம்மளை அவமானப்படுத்தின எல்லாருமே இப்ப மோசமா அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க. அவன் எதனை பற்றி சொல்கிறான் என்பது நித்யாவுக்கு புரியவில்லை. அவள் சில கணங்கள் குழப்பமாக விழித்தாள். ஷங்கர், நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. நித்யா, உனக்கு இன்னும் அந்த விஷயம் தெரியாதா? இன்னைக்கு ஊர் மொத்தமும் அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த விக்ரமோட மானம் காத்துல பறந்துகிட்டு இருக்கு. ஷங்கரும் தன் போனில் இருந்த அந்த வீடியோவை காட்டினான். அதை கண்டவுடன் நித்யாவின் முகம் மலர்ந்தது. என்னை அவமானப்படுத்த விக்ரமுக்கு சரியான பதிலடி கிடைச்சிருக்கு. அவன் கூட சேர்ந்து ஜால்ரா போட்ட அனிகாவும் அசிங்கப்பட்டு நிக்கிறா. நித்யா உற்சாகமாக சிரிக்க ஆரம்பித்தாள். ஷங்கர் இன்னும் தொடர்ந்து பேசினான். விக்ரம் கூட சேர்ந்துகிட்டு அந்த ஆர்த்தி நம்மளை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தி இருப்பா. இன்னைக்கு அவனுக்கு ஒரு கேவலம் வந்திருக்கு. சீக்கிரமா அவளுக்கு போன் பண்ணு. இந்த விஷயத்த சொல்லி அவளை கேவலப்படுத்து. ஷங்கர் சொன்ன இந்த யோசனையும் நித்யாவுக்கு சரி என்றுதான் பட்டது. ஆகவே அவள் வேகமாக போனை எடுத்து தனது தங்கை ஆர்த்தியை அழைக்கத் தொடங்கினாள். போனும் சில கணங்கள் அடித்தது. ஆர்த்தி போனை எடுத்தாள். எடுத்தவுடன் நித்யாவை பற்றிதான் விசாரிக்க ஆரம்பித்தாள். நித்யா, நல்லா இருக்கியா? எந்த பிரச்சனையும் இல்லதானே? அவள் பரபரப்பாக கேட்பதைக் கண்டு நித்யா சத்தம் போட்டு சிரித்தாள். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உனக்கு தான் பிரச்சனையே வாழ்க்கையா மாறிட்டு இருக்கு. அத சொல்லதான் போன் பண்ண. கேலி நிறைந்த குரலில் அவள் பேசுவதைக் கண்டு ஆர்த்தியின் மனதிலும் குழப்பம் ஏறத் தொடங்கியது. ஏய் நித்யா, எதை சொல்றதா இருந்தாலும் நேரடியா சொல்லு. இப்படி எல்லாம் பேசாத. ஆர்த்தி இன்னும் தன்னிடம் அதிகாரமாக பேசுவது நித்யாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. அவள் மிகவும் கேலியான குரலில் தொடர்ந்து பேச ஆரம்பித்தாள். ஏற்கனவே விக்ரமை பிரிந்திருந்த ஆர்த்திக்கு அவள் இப்படி பேசுவதைக் கண்டு எரிச்சலாக வந்தது. ஆனாலும் தொடர்ந்து பேசினாள். அத்தியாயம் 139. கொஞ்சம் கவனிச்சு விட்டுட்டு போயேன். ஆர்த்தி கோபமாக கேட்டாலும் நித்யா பயப்படாமல் பேசினாள். ஏய் ஆர்த்தி, இப்படி சத்தம் போடுற வேலையெல்லாம் விட்டுட்டு மரியாதையா பேசி பழகு. அந்த விக்ரம் கூட அனிகாவை பழக விட வேண்டான்னு அவ்ளோ சொன்னேன். ஆனா நீங்க யாருமே கேக்கல. இப்ப என்ன நடந்துச்சுன்னு பாத்தியா? விக்ரம் மானத்தோட சேர்ந்து நம்ம குடும்ப மானமும் மொத்தமா போயிட்டு இருக்கு. இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு அவள் மீண்டும் சிரிக்க ஆரம்பித்தாள். ஏய், சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்காத. அனிகாவை விக்ரம் கூட விட்டுட்டு வந்ததால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ தேவையில்லாம எதையாவது தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காத. நான் என்ன தூண்டி விடுறது? இன்னைக்கு இந்தியாவே அத பத்தி தான் பேசிட்டு இருக்கு. அந்த வீடியோவை உனக்கு கூட அனுப்பியிருக்கேன் பாரு. நான் அப்புறமா கூப்பிடுறேன். நித்யா உடனடியாக போனை கட் செய்தாள். ஆர்த்தியும் அவளிடமிருந்து தனக்கு அனுப்பப்பட்ட வீடியோவை திறந்து பார்த்தாள். அதை கண்டவுடன் ஆர்த்திக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது. நாம பயந்த மாதிரியே நடந்துருச்சு. அனிகாவை அவர் வெளியே கூட்டிட்டு போனத யாரோ தப்பா சொல்லிருக்காங்க. இதனால 2 குடும்பத்துக்குமே அவமானம் தான் வந்து சேர்ந்திருக்கு. ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ? யார் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்காங்களோ? அவள் பார்த்து முடித்த அடுத்த கணம் மீண்டும் அவளது போன் அடிக்க ஆரம்பித்தது. இவள் எடுத்து பார்க்க அதில் நித்யாவின் நம்பர் தான் காட்டியது. ஆர்த்தி வெறுப்பாக முகத்தை வைத்தபடி போனை ஆன் செய்தாள். நித்யா உற்சாகமான குரலில் பேசினாள். என்ன ஆர்த்தி, வீடியோ நல்லா இருந்துச்சா? இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு தான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லி இருந்தேன். அப்பவே நீங்க கேட்டிருந்தா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. இப்போ எல்லாரும் அவமானப்பட்டு நிக்கிறீங்க. இதுக்குதான் நான் நல்லது சொன்னா கேட்கணும்னு சொல்றது. அந்த வாளுகிட்டையும் சொல்லி வை. நித்யா வெறுப்பாக பேசிக்கொண்டு செல்வதைக் கண்டு ஆர்த்தியின் எரிச்சல் மேலும் அதிகரித்தது. ஏய் நித்யா, நீ சொல்றதெல்லாம் சரிதான்.
ஆனா இப்ப அவமானப்பட்டு நிக்கிறது வேற யாரும் கிடையாது, உன்னோட சொந்த தங்கச்சி தான். அத மனசுல வச்சுக்கோ. நீ என்னமோ எதிரி வீட்டு ஆள் மாதிரி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. உனக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்தது யாரு? மரியாதையா இருந்துக்கோ. அவள் தொடர்ந்து திட்டுவதைக் கண்டு நித்யாவின் கோபமும் அதிகரித்தது. பண்ற அசிங்கத்தெல்லாம் பண்ணிட்டு கேள்வி கேட்க வந்தா என்ன போய் திட்டிட்டு இருக்கியே? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? இனிமேலாவது உருப்படியா இருக்க பாருங்க. வெறுப்பாக சொல்லிவிட்டு அவள் போனை கட் செய்ய முற்பட்டாள். ஆர்த்தி அவளை குத்தி காட்டும் வகையில் சில வார்த்தைகளை சொன்னாள். நாங்க எல்லாரும் நல்லாதான் இருக்கோம், நீ அந்த ஏமாத்துக்காரன் கூட உருப்படியா இருக்க பாரு. ஏதாவது பிரச்சனை வந்தா எப்ப வேணாலும் எங்களை கூப்பிடு. வெறுப்பாக சொல்லிவிட்டு அவள் போனை கட் செய்தாள். நித்யாவிடம் தைரியமாக பேசினாலும் ஆர்த்தி மனதில் வருத்தம் இருக்கத்தான் செய்தது. சீக்கிரமா இது சம்பந்தமா விக்ரம் கிட்ட பேசணும். அனிகா விஷயத்துல என்ன பண்ணலான்னு முடிவெடுக்கணும். நித்யா போனை பேசி முடித்து வைத்த பிறகு அவளின் கையை பிடித்து சங்கர் தனது பக்கமாக இழுக்கத் தொடங்கினான். அதைக் கண்டு நித்யாவின் முகத்தில் புன்னகை அதிகமாக வர ஆரம்பித்தது. என்ன நித்யா செல்லம், ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. இந்த மாதிரியெல்லாம் உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? இந்த கேள்வியை கேட்டவுடன் நித்யாவும் ஆமாம் என்பது போல் தலையை மட்டும் அசைத்தாள். சங்கர் அவளை தன் பக்கமாக இழுத்து பின்பக்கத்திலிருந்து அணைத்துக் கொள்ளத் தொடங்கினான். அவனின் உடல் எடை முழுவதும் அவளின் மேல் விழுந்தது. அப்படியே இருவரின் உணர்ச்சிகள் மேலோங்க அந்த நிலையில் சில கணங்கள் நின்றார்கள். பின்னர் சங்கர் தனது உதடுகளை நித்யாவின் உதடுகளின் மேல் பதிக்கத் தொடங்கினான். இருவரும் நீண்ட நாட்களாக பிரிந்திருந்ததால் பிரிவின் வேதனையை போக்கும் வகையில் ஆழமாக முத்தமிட்டு கொள்ளத் தொடங்கினார்கள். நித்யாவுக்கு அது புதுவித அனுபவத்தையும் அதிகப்படியான சுகத்தையும் வாரி கொடுத்தது. தன்னையே மறந்த நிலையில் தொலைந்து போகத் தொடங்கினாள். நித்யாவின் பெரிய உதடுகளை சங்கர் தொடர்ந்து சுவைத்தான். சங்கரின் மற்றொரு கை அவளின் உடையின் மேல் தடவ ஆரம்பித்தது. ஆங்காங்கு கையை வைத்து தடவியவன் தனது செயல்களில் வேகமாக முன்னேறத் தொடங்கினான். அவன் பெரும் வேகமாக இருப்பதைக் கண்டு நித்யா அவனை தள்ளிவிட்டாள். வேலைக்கு போங்க, மத்தது எல்லாத்தையும் சாயங்காலம் பாத்துக்கலாம். அவள் தள்ளிவிட்டதால் சங்கர் முகத்தில் எரிச்சல் அதிகமாக ஏற்பட்டது. மறைத்துக் கொண்டு பேச ஆரம்பித்தான். சரி, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். மற்ற விஷயத்த நைட்டு வச்சுக்கலாம். அவளிடம் உற்சாகமாக பேசிவிட்டு சங்கர் அங்கிருந்து கிளம்பிச் சென்றான். அவன் சென்ற பிறகும் நித்யா புன்னகையுடன் சிரித்தபடியே இருந்தாள். அனிகா வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த பிரச்சனை நித்யாவுக்கு அதிகப்படியான உற்சாகத்தை கொடுக்கத்தான் செய்தது. அன்றைய தினம் மாலை நேரத்தில் ஆர்த்தி விக்ரமுக்கு போன் செய்தாள். அவன் தனது மீட்டிங்ஸ் அனைத்தையும் முடித்த பிறகு அவள் அழைத்திருந்ததால் இவன் போனை எடுத்து பேச ஆரம்பித்தான். எடுத்த உடனே ஆர்த்தி அனிகாவை பற்றிதான் கேட்டாள். விக்ரம், அனிகாவையும் உங்களையும் வச்சு ஒரு தப்பான வீடியோ வந்திருக்கு, அத பாத்தீங்களா? நடந்த விஷயத்தை பற்றி சொன்னான். அதை கேட்டு ஆர்த்திக்கு ஆச்சரியமாக போனது. ஆனாலும் தன் மனதில் இருந்ததை தொடர்ச்சியாக சொன்னாள். அவளை வேணும்னா ஹாஸ்டலுக்கு அனுப்பலாம். அவ உங்க கூட இருந்தா இப்படி சம்பந்தம் இல்லாம பிரச்சனை தான் வரும். அது நம்ம 2 குடும்பத்துக்குமே அவமானம்தான். ஆனால் விக்ரம் அதனை ஏற்கவில்லை. இந்த மாதிரி ஒரு நியூஸ் பரவுனதால நித்யா உண்மையிலேயே கஷ்டப்பட்டு போயிருப்பா. இந்த மாதிரி நிலைமையில அவளை தனியா விடுறது நல்லா இருக்காது. அப்படி தனியா விட்டுட்டா இந்த நியூஸோட சீரியஸ்னஸ் தான் இன்னும் அதிகமா இருக்கும். இதுக்கு ஒரே சொல்யூஷன் நீ சீக்கிரமா வர்றதுதான். இந்த இறுதி வார்த்தைகளை சொல்லிவிட்டு விக்ரம் மெல்லிய குரலில் சிரித்தான். அனிகாவை ஹாஸ்டலில் விடும்படி ஆர்த்தி வற்புறுத்தி பார்த்தாள். ஆனால் விக்ரம் கேட்பது போல் தெரியவில்லை. அனிகா, என்ன மாதிரி பணக்காரங்களை பத்தி இந்த மாதிரி 1000 ரூமர்ஸ் வரத்தான் செய்யும். நாம அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. நீ தைரியமா இரு, மற்ற விஷயத்தெல்லாம் பார்த்துக்கலாம். தொடர்ச்சியாக பேசி அவளை சமாதானப்படுத்திவிட்டு போனை வைத்தான். அவன் தெளிவாக பேசினாலும் ஆர்த்தியின் மனதில் ஒரு புள்ளி அளவுக்கு சந்தேகம் வரத் தொடங்கியிருந்தது. விக்ரம் புரிஞ்சுதான் பேசுறாரா, இல்ல எதுவும் புரியாம இப்படி உளறிட்டு இருக்காரா? அனிகா கூட இருக்கறதால எல்லா பக்கத்துலயும் இருந்தா அவருக்கு பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கு. இத கூட புரிஞ்சுக்காம இருக்காரே.